பார்க்க இருக்கும் பாடம் அடிப்படை மனித உடற்கூறியல் மற்றும் உடலியல் தாள் 3 பேசிக் ஹியூமன் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி. அலகு எண் 1 செல் திசுக்கள் மற்றும் எலும்பு மண்டலம். அலகு எண் 2 இரத்த ஓட்டம், செரிமானம் மற்றும் சுவாச மண்டலங்கள். இந்த வகுப்பை நமக்கு நடத்தி தருவதற்காக அருள்நிதி டாக்டர் ஆர் லாவண்யா அம்மா அவர்கள் இணையத்தில் இணைந்திருக்கிறார்கள். அம்மா அவர்களை சென்னை மண்டலம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அம்மா அவர்களை பற்றிய ஓர் அறிமுகம். அம்மா அவர்கள் ஹோமியோபதி மருத்துவத்தில் 17 ஆண்டுகள் அனுபவம் மிக்கவர். 4 ஆண்டுகள் மெடிக்கல் நர்சிங் காலேஜில் பிசியாலஜி ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். ஆழியாரில் ஹோமியோபதி மற்றும் கவுன்சிலிங்கில் 2 ஆண்டுகள் அனுபவம் பெற்றவர். உலக சமுதாய சேவா சங்கம் தலைமையகத்தில் ஹோமியோபதி அண்ட் கவுன்சிலிங் மருத்துவராக 8 ஆண்டுகளாக சேவை புரிந்து வருகிறார். வேதாத்ரி மகரிஷி யோகா காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக சேவை புரிந்து வருகிறார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அம்மா அவர்களை இந்த வகுப்பை நடத்தி தருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்குங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இணைப்பில் இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். நாம இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு வந்து ஆம், ஆம், அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடியது செல்கள், திசுக்கள், அதாவது உடலின் அடிப்படை அமைப்பு எதால உருவாயிருக்கு, அதனுடைய வேலைப்பாடுகள் அல்லது செயல்பாடுகள் என்னென்ன உங்களுடைய உடல்ல அப்படிங்கிறது தான். இன்னைக்கு நாளைக்கு செஷன் இருக்கு. இன்னைக்கு அலகு 1, 2 பார்க்குறோம். முடிஞ்சா தேர்ட் யூனிட்ல எவ்வளோ முடியுமோ பார்க்கலாம். நாளைக்கு மற்ற 2 யூனிட்டும் பார்க்கலாம். இந்த 2 செஷனுமே இது வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இருக்க போகுது. ஒரு அடிப்படையா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இது நாள் வரைக்கும் அதை அதனுடைய மேற்பார்வை மாதிரி ஒரு ஒரு அலசி ஆராய்தல் மாதிரி ஒரு தெளிவுபடுத்துதலுக்காக தான் இந்த வகுப்பு. ஸோ பேசிக் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி அப்படின்னாலே இந்த அடிப்படை மனித உடற்கூறியல், உடலியல்னு சொல்லுவாங்க. இதனுடைய அடிப்படை என்னன்னா, உடலுடைய அமைப்பை பத்தி நம்ம தெளிவாக பார்க்குறது. என்னென்ன உடல்ல என்னென்ன உறுப்புகள் இருக்கு, ஒவ்வொரு உறுப்புகளினுடைய செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். இது வந்து மருத்துவத்துறையில ரொம்ப ஆழமாக படிக்கிறது உண்டு. ஒவ்வொரு செல்லுமே ரொம்ப ஆழமா போய் படிக்கிறது உண்டு. ஆம், ஒவ்வொரு திசுக்களா இருக்கட்டும், இல்ல ஜாயிண்ட்ஸ், போன்ஸ் எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டா படிப்போம். இங்க வந்து நம்ம ஒரு அளவுக்கு மேலோட்டமாக தான் படிக்க போறோம். ஆம், இதனுடைய அடிப்படை ஏன் தெரிஞ்சுக்கணும் நம்ம அப்படின்னா, ஏன்னா உடல் பொறுத்தவரைக்கும் அதனுடைய நுட்பங்கள் ரொம்ப அதிகம். ஆம், அதாவது சாமிஜி சொல்லுவாங்க, இறைத்தன்மையினுடைய குவாலிட்டிஸ்ன்னு சொல்லும்போது, வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எல்லாமே ஒவ்வொரு செல்லுக்குமே அது இருக்கு. அதாவது ஒவ்வொரு செல்கள்ல இருந்தும் அடிப்படையா நம்ம மூளையில இருந்து ஒவ்வொரு உறுப்புமே அந்த செயல்பாடு எல்லாமே செய்யும். ஏன்னா இதனுடைய நுணுக்கங்கள் படிக்கிறது வந்து ரொம்ப 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 அரிதான விஷயம். ஏன்னா அத வந்து நம்மளால ஒரு மனிதனுடைய அறிவால அத புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அந்த அளவுக்கு நுணுக்கமான வேலைகள்லாம் இந்த உடல் அமைப்பு செய்யறது. அது மட்டும் இல்லாம இத பத்தி கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகளும் சரி, ஆராய்ச்சியாளர்களும் சரி, அவங்க எல்லாமே தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே இந்த ஒரு பாடப்படிப்பை அதாவது ஒரு பகுதி எடுத்து படித்தவர்கள் தான். தன்னுடைய வாழ்நாளே வந்து இதுக்காக அர்ப்பணித்தவர்கள். இப்போ ஒரு செல்லு பத்தி படிக்கிறாங்க அப்படின்னா, அதுல இருக்கிற நியூக்ளியஸ் பத்தி படிக்கணும், அதுல ஒரு உறுப்ப பத்தி படிக்கணும்னா, தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அதுக்காக அர்ப்பணிச்சவங்க தான். அந்த மாதிரி இப்போ உடல பத்தி நம்ம என்ன படிச்சிருந்தாலுமே, அதுக்கு எத்தனையோ விஞ்ஞானிகள் அவங்களுடைய ஆராய்ச்சிகள, அவங்களுடைய வாழ்நாள இதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. ஆ அது மட்டும் இல்லாம ஞானிகள் வந்து இத தாண்டி வந்து உடல் அமைப்ப பத்தி நெறைய சொல்லியிருக்காங்க.
ஏன்னா பொதுவாவே மருத்துவத்துறையில இப்ப செல்கள்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. செல்களுக்கு முன்னாடி ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் ஒண்ணா சேர்ந்து தான் ஆ ஒரு உறுப்பு உருவாகுறதுக்கு உறுதுணையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதிலிருந்து தான் சொல்லித் தருவாங்க. ஆனா, அ ஞானிகள் மட்டும் தான் அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ்க்கு பின்னாடி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது வரைக்கும், அ சாமிஜி அவர்கள் போன்ற ஞானிகள் தான் இத வந்து சொல்லியிருக்காங்க. அ அதாவது ஒரு மைக்ரோஸ்கோப்ல நம்ப ரொம்ப 10x, 12x டைம்ஸ்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம வந்து அதாவது ஒரு செல்லுங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு. ஆனா, அத தாண்டி நம்ம வந்து ஒரு செல்ல பத்தி படிக்கிறோம் அப்டின்னா, அ அதுக்கான கருவிகள் வேணும். ஆனா, ஞானிகள் எல்லாமே அந்த கருவிகள் மூலியமா பார்க்காம, ஞானத்தால மட்டுமே பார்த்து, அத இத விட நெறைய வந்து சொல்லியிருக்கிறாங்க. செல்கள் பத்தி, அதனுடைய உருவமைப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அ அதனால தான் சாமிஜி அவர்களுமே என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு ம் அ மெய்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது அது விஞ்ஞானத்தினால அ அளவிட முடியாத ஒண்ணு. ஒரு இறைத்தன்மைய கண்ணால பார்க்க முடியாது. அதே மாரி தான் ஒரு செல்களையும் கண்ணால பார்க்க முடியாது. இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம் அப்டின்னா, இது இல்லன்னு ப்ரூவ் பண்ண முடியாது. இது இருக்கு. அது நம்மளால பார்க்க முடியாது. நம்மளுடைய புலன்களால அத வந்து பார்க்க முடியாதுங்கிறதே தவிர, அதனுடைய ஆற்றல் வந்து மிக மிக உயரியது. அத வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது நம்மளால. ஒரு ஒரு உறுப்பினுடைய முக்கியத்துவம் வந்து அந்த உறுப்பு இல்லாதம்போது தான் நமக்கு தெரியும். அந்த உறுப்பினுடைய செயல்பாடு கம்மியா இருக்கும்போது தான் ஒரு மனிதனுக்கு வந்து அது தெரியும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னாலே, இதுக்கு உங்களுடைய உடலினுடைய பல செல்கள், பல சிஸ்டம்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ் வந்து ஒத்துழைச்சா மட்டும் தான் உங்களால இத வந்து கேட்க முடியும். பொதுவா ஒரு இப்ப நான் அத அடிக்கடி நான் சொல்றது உண்டு. இப்போ ஒரு உடல்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நான் பேசுறேன், என்ன லாங்குவேஜ் பேசுறேங்கிறது, இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன் அப்படிங்கிறது, இங்கிலீஷா இருக்கட்டும், தமிழ்லயா இருக்கட்டும், இத நீங்க காதுல வாங்குறீங்க. அந்த காதுல அந்த அத வந்து எடுத்துக்கிட்டு அங்கருந்து மூளைக்கு போது. மூளைக்கு போனதுக்கப்புறம், அங்க வந்து இது என்ன லாங்குவேஜ் இவங்க பேசுறாங்க, தமிழ், இங்கிலீஷ் அப்படிங்கிறத பிரிக்குது. இந்த வார்த்தையினுடைய அர்த்தமும் உங்களுக்கு வந்து உங்க மூளையில இருந்து இன்னொரு இடத்துல இருக்கும். ஸோ, ரீசனிங், அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் நீங்க வந்து இப்போ அந்த வார்த்தைய புரிஞ்சுக்கிறீங்க. வார்த்தைய புரிஞ்சுகிட்டு, இந்த வார்த்தைக்கு என்ன உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தைக்கு நீங்க என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஆன்ஸரும் அங்கிருந்து வருது. ஸோ இவ்ளோ விஷயம் வந்து இப்ப நான் பேசுறேன் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்டா இல்ல. நான் பேசும்போதே உங்களுக்கு புரியுது. ஸோ அப்ப எந்த அளவுக்கு மைக்ரோ செகண்ட்ஸ்ல உங்களுடைய மூளை வேலை செய்யணும். ஸோ இதெல்லாம் நம்ம நெனச்சு பார்க்கும்போது, இப்போ நம்ம உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னா, காதுகள் வேலை செய்யுது. நம்மளுடைய மூளை வேலை செஞ்சுட்டுருக்கு. இன்னொன்னு நீங்க ஒரு உட்கார்ந்து கேட்குறீங்கன்னா, அதுக்கு எவ்வளவோ செல்கள் உங்களுடைய தசை மண்டலம், நரம்பு மண்டலம், அது இல்லாம உங்களுடைய போன்ஸ் எல்லாமே வேலை செஞ்சுட்டுருக்கு. இல்லன்னா உங்களால ஒரு இடத்துல உட்கார முடியாது. ஸோ, அ இந்த அளவுக்கு இப்ப நீங்க மூச்சு விடுறீங்க. 1 நிமிஷத்துக்கு இத்தன மூச்சுன்னு சொல்லி உங்க பாடி ரெகுலேட் பண்ணி வச்சிருக்கு. 1 நிமிஷத்துக்கு 16லருந்து 18 மூச்சு நீங்க எடுத்து விடணும்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு நுண்ணிய இயக்கங்கள் உங்க உடலினுடைய இயக்கங்கள்ல அமைஞ்சிருக்கு. அதனால இப்ப நம்ம வந்து ஒரு ம் அதாவது சொல்லுவாங்க, நம்மளால மூச்சு விடாம ஒரு 3 நிமிஷத்துக்கு மேல இருந்தோம்னா, நம்ம வந்து ஒரு கோமா ஸ்டேட்டுக்கு போயிருவோம்ன்னு சொல்லி. ஈவன் அப்படிலாம் நம்ம பார்க்கும்போது, ஈவன் நம்ம ஒன் டே நம்ம வந்து யூரின் போகாம இருந்தோம்னா, நம்ம வந்து அகைன் நம்ம கோமா ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். அப்ப அந்த அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு உங்களுடைய உடல் வந்து பல வேலைகள செஞ்சுட்டு இருக்கு. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒவ்வொரு உறுப்பும் எவ்வளோ வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, அத ந அத அதுல அத வந்து நம்மளால ந ந அத நினைச்சு அத கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கு கூட அது ரொம்ப சிரமமா இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய உடல் உங்களுக்காக வேலை செய்யுது. ஒரு நிமிஷத்துக்கு உங்க ஹார்ட் 72லிருந்து 74 தடவ துடிக்குதுன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய கிட்னி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஒரு ஹார்ட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு உங்களுக்கு ஒரு 5½ லிட்டர் ரத்தத்த பம்ப் பண்ணி குடுக்குது. அதே மாரி கிட்னியும் இதே மாதிரி ரத்தத்த சுத்திகரிக்குது. ஸோ ஒரு லிவர் ஒரு நிமிஷத்துக்கு இவ்ளோ ரத்தத்த பண்ணுது. அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உறுப்பும் தன்னுடைய வேலைகள சரியா செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம உயிர் வாழுறோம். இதுல ஏதாவது ஒண்ணு வந்து அதனுடைய வேலைய சரியா செய்யாமலோ, அ இல்ல அதனுடைய வேலைப்பாட குறைச்சுக்கிட்டாலோ, உங்க உடல்ல நோய் மற்றும் மற்ற உறுப்பு செயல்பாடின்மை இருக்கும்போது, நம்மளால
அ அதாவது இந்த வாழ்நாள வந்து நம்ம முழுமையா வாழ முடியாது. அ அதனால உடலினுடைய ஆரோக்கியம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படை. ஒரு பேசிக் நெசசிட்டி ஆஃப் ஹியூமன். எப்படி ஒரு மனுஷன் வந்து சாப்பிடாம உயிர் வாழ முடியாதோ, அந்த மாரி ஒரு மனுஷனுக்கு வந்து இந்த உடலினுடைய செயல்பாடு சரியா இல்லாம அவங்களால தன்னுடைய வாழ்நாள வந்து முழுமையா வாழ முடியாது. அதனால தான் ஹெல்த் இஸ் வெல்த்ன்னு சொல்றாங்க. என்ன வந்து நம்மகிட்ட இருந்தாலுமே, உடலினுடைய ஆரோக்கியம் இருந்தா தான் எதையுமே நம்ம அனுபவிக்க முடியும். அதனால அந்த உடலினுடைய ஆரோக்கியத்துக்கு தான் முக்கியம். அதனால தான் சாமிஜி வந்து முதல்ல நமக்கு வந்து வரும்போதே நமக்கு வந்து உடற்பயிற்சி முக்கியம் அப்படிங்கிறத சொல்லிக் குடுக்குறாங்க. அந்த உடற்பயிற்சி நம்ம வந்து நல்லா செய்யணும் அப்படின்னா, அதுக்கு முதல்ல இந்த பேசிக் ஹியூமன் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி அதாவது உடலினுடைய அடிப்படை எப்படி வேலை செய்யுதுங்கிறத தெரிஞ்சுக்கும்போது, நம்ம வந்து இன்னும் நுணுக்கமா நம்ம அந்த உடற்பயிற்சிகள்லாம் செய்வோம் அப்படிங்கிறதுனால தான். ஸோ அதுக்காக தான் இந்த முன்னுரை மாதிரி நானு சொன்னேன். இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போயிரலாம். யூனிட் 1ன்னு சொல்லக்கூடிய இந்த உங்களுக்கு இந்த பிபிடி தெரியுதுன்னு நெனைக்கிறேன். யூனிட் 1ன்னு சொல்லக்கூடிய இந்த தலைப்புல வந்து பொதுவா என்னென்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, பொதுவா வந்து உடலினுடைய அமைப்பு, அதாவது பேசிக் செல்ஸ பத்தி சொல்லியிருப்பாங்க. அதே மாரி திசுக்கள்னா என்ன அப்டிங்கிறது நம்ம இப்போ நம்ம நெறைய கிளாஸஸ்லாம் கூட நீங்க அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவும் பார்க்க போறோம். அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம என்னென்ன மாதிரி எழுதுனா நமக்கு வந்து நல்லாருக்கும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம ஜென்ரலாவும் நம்ம தெரிஞ்சுக்கிற மாரியும் நம்ம பார்க்கலாம். ஆம், பொதுவா இந்த இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த யூனிட்ல வந்து அடிப்படை, பேசிக் ஸ்ட்ரக்சர். உலகினுடைய அடிப்படை எதால ஆயிருக்குன்னா, முதல்ல வந்து செல்கள். அந்த செல்கள் வந்து ஒண்ணோட ஒண்ணு சேரும்போது அது திசுக்களா அத வந்து குறிப்பிடுவாங்க. திசுக்கள் வந்து ஒண்ணொண்ணு ஒண்ணு சேரும்போது அது உறுப்புகளா சொல்லுவாங்க. உறுப்புகள் ஒண்ணோட ஒண்ணு சேரும்போது அது மண்டலங்களா சொல்லுவாங்க. ஆ சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. அந்த சிஸ்டம்ஸ் ஒண்ணொன்னோடும் சேரும்போது தான் பல சிஸ்டம்ஸ் ஒண்ணா சேர்ந்தது தான் நம்ம ஹியூமன் பாடின்னு சொல்லக்கூடியது. இப்ப நம்ம அடிப்படை செல் வந்து எதால ஆயிருக்கு? செல்லினுடைய அடிப்படை என்னென்ன? அதுக்குள்ள என்னென்ன உறுப்புகள் இருக்குது? அது என்னென்ன வேலை செய்யுது? அப்படிங்கிறது தான் முதல்ல நம்ம படிக்க வேண்டியது. அப்புறம் திசுக்களினுடைய வகைகள் என்னென்ன? அது எங்கெல்லாம் இருக்கு? அது என்னென்ன வேலைகள் செய்யுது அப்படிங்கிறது. அடுத்தது வந்து நம்ம ஒவ்வொரு மண்டலங்கள அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து நம்ம வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரத்த ஓட்ட மண்டலம் பார்க்க போறோம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு மண்டலங்களா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜாயிண்ட்ஸ் அண்ட் போன்ஸ் அதாவது உடலினுடைய எலும்புகள் அதனுடைய ஒண்ணோட ஒண்ணு சேரும்போது அத ஜாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அத பத்திலாம் பார்க்க போறோம். ஸோ பொதுவாக நம்ம உடலினுடைய அடிப்படை அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். உடலினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது செல், டிஷ்யூ, ஆர்கன்ஸ் அண்ட் சிஸ்டம். ஸோ ஆர்கன்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்ன்னு வரும்போது நம்ப அது ஸ்கெலிட்டல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதுல தசைகள், ஆம், அ அதுக்கப்புறம் மஸ்குலர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ல போன்ஸ் அண்ட் ஜாயிண்ட்ஸ்ன்னு கூட எலும்பு மண்டலம், ஜாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் மஸ்குலர் சிஸ்டம்னா தசைகள், நர்வஸ் சிஸ்டம்னா நரம்பு மண்டலம், எண்டோக்ரைன் அப்படிங்கிறது ஹார்மோன்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடியது. ம் அ சுரப்பிகள்னு இருக்கக்கூடிய மண்டலங்கள். கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்னு தெரியுங்க. அது நம்ம வந்து ஹார்ட் அதெல்லாம் இருக்கக்கூடியது. அடுத்தது லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் சிஸ்டம்னு இருக்கு. உடலினுடைய கழிவுகள் ம் அ எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு சிஸ்டம். அடுத்தது வந்து ரெஸ்பிரேட்டரி. ஸோ ரெஸ்பிரேட்டரிங்கிறது சுவாச மண்டலம், ஜீரண மண்டலம். இதுக்கப்புறம் உங்களுக்கு யூரினரி சிஸ்டம்னு சொல்றது. ம் அ உங்களுக்கு கிட்னிஸ் அதெல்லாம் வரக்கூடியது. சிறுநீரகங்கள் அது எப்படி யூரின் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது தான். இதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இப்போ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த சிஸ்டமுமே தனியா வேலை செய்றது கிடையாது. எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து தான் நம்ம உடல்ல வந்து இயங்கிட்டு இருக்கு. தனிச்சு எதுவுமே இயங்குறது கிடையாது. அதனால தான் நமக்கு ஒரு டிசீஸ் வரும்போது, பார்த்தீங்கன்னா, ஒரு வியாதி வரும்போது கூடவே சேர்ந்து அடுத்தடுத்த வியாதிகள் வர்றதுக்கு காரணமும் அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க டயபெட்டிக்கா இருப்பாங்க. ரொம்ப வருஷம் அவங்க டயபெட்டிக்கா இருக்கும்போது, நரம்பெல்லாம் அவங்களுக்கு கால் நரம்பு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. கால் வீக்னஸா இருக்குன்னு சொல்லுவாங்க. தசைகள்லாம் வீக்னஸா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் யூரின் போறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரே டயபெட்டிக்ங்கிற ஒரு டிசீஸ
நம்ம பேங்க்ரியாஸ் இதாகிறதுனால வர்றது, இல்ல ஹார்மோன் இன்சுலின் சுரக்கிறனால கம்மியாகிறதுனால வர்றது. அப்ப அது எண்டோக்ரைன் சிஸ்டம்ல பாதிப்பு இருந்தா கூட, அத அஃபெக்ட் பண்ற சிஸ்டம் எங்கெங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மஸ்குலர் சிஸ்டம். அதுதான் வீக்னஸ்ன்னு வர்றது. நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லக்கூடியது. அங்க தான் வந்து நரம்பு மண்டலங்கள் பாதிக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு யூரினரி சிஸ்டம். ஸோ எண்டோக்ரைன் சிஸ்டம்ல அஃபெக்ட் ஆன ஒரு டயபெட்டிஸ் வந்து எல்லா மத்த சிஸ்டமையும் அஃபெக்ட் பண்ணுது. அதனால என்னன்னா அதே மாரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மூச்சு சுவாசம் இருக்கிறத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அது அஃபெக்ஷனும் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா, எந்த சிஸ்டமுமே தனிச்சு இயங்குறது கிடையாது. ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து தான் இயங்கும். எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு இணக்கத்துல இருந்து இயங்குனா மட்டும் தான் இந்த உடல் வந்து நல்லா இருக்க முடியும். ஸோ ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரத்தம் வந்து நமக்கு பம்ப் பண்றது வந்து கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் பண்ணும். ஆனா அது பம்ப் பண்ணி எங்க அனுப்பும்னு பார்த்தீங்கன்னா, லங்ஸுக்கு தான் அனுப்பும். ஏன்னா ஹார்ட்டுடைய வேலை வெறும் பம்பிங் மட்டும் தான். அந்த பம்ப் பண்ண பிளட்டு லங்ஸுக்கு போனா மட்டும் தான் அந்த லங்ஸ்ல தான் நமக்கு ஆக்ஸிஜன் நம்ம வெளியில இருந்து எடுக்கக்கூடிய இந்த அட்மாஸ்பியர்ல இருந்து எடுக்கக்கூடிய ஆக்ஸிஜன் நம்ம உள்ள எடுத்து கார்பன் டை ஆக்சைட நம்ம வெளியில விடுறோம். ஸோ இந்த சுத்திகரிப்பு நடக்கணும்னா, இங்கேருந்து பிளட் வந்து லங்ஸுக்கு போணும். அப்ப ஹார்ட் வந்து பம்ப் பண்ணி குடுத்தா மட்டும் தான் லங்ஸுக்கு பிளட் முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சிஸ்டமுமே ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து இயங்கக்கூடியது தான். ஈவன் நீங்க எண்டோக்ரைன் சிஸ்டம் எடுத்தீங்கன்னா கூட, ஒரு ஹார்மோன் நம்ம உடல்ல உற்பத்தி ஆகணும்னா, அதுக்கு கண்ட்ரோல் வந்து பிரெயின்ல இருந்து வரணும். நமக்கு தெரியும் பிட்யூட்டரி கிளாண்டுங்கிறது தான் மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. இப்ப பிட்யூட்டரி நல்லா இயங்குனா தான் அவரு வந்து சொன்னா மட்டும் தான் இந்த கிளாண்ட் வந்து உற்பத்தி பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தைராய்டு கிளாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, விசுத்தி. அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து நல்லா செக்ரீட் ஆகணும்னா, இந்த பிட்யூட்டரி சொல்லணும். நீ இவ்ளோ ஒரு நாளைக்கு செக்ரீட் பண்ணணும். அ அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாம அது ஒரு ஹார்மோன் செக்ரீட் பண்ணி குடுத்து, நீ தைராய்டுக்கு கிளாண்டுக்கு போயி அங்கருந்து அந்த ஹார்மோன உற்பத்தி பண்ணுன்னு சொன்னா மட்டும் தான் உற்பத்தி பண்ணி குடுத்தா மட்டும் தான் தைராய்டு கிளாண்டால தைராய்டு ஹார்மோனும் சுரப்பி செயல்படும் பண்ண முடியும். ஸோ இது மாரி தான் ஒவ்வொரு உறுப்புகளுமே சில ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்றதுக்கு கண்ட்ரோல் வந்து பிட்யூட்டரில இருந்து வரணும். இப்ப பிட்யூட்டரி வந்து டைரக்ட்டா கண்ட்ரோல் பண்ணுதான்னு கேட்டா கிடையாது. அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருப்பாங்க. ஹைப்போதலாமஸ்ன்னு சொல்லிட்டு அதுவும் பிரெயின்ல இருக்கு. ஸோ அ ஒரு ஹார்மோன் இங்க உற்பத்தி ஆகுறதுக்கு அங்க இருந்து கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் ஹைப்போதலாமஸ்ல இருந்து பிட்யூட்டரி வரணும். பிட்யூட்டரில இருந்து ஒரு பர்ட்டிகுலர் உறுப்புக்கு போணும். பர்ட்டிகுலர் உறுப்பு வந்து அந்த ஹார்மோன ரிலீஸ் பண்ணும். அந்த ரிலீஸ் பண்ண ஹார்மோன் வந்து ஒவ்வொரு செல்களுக்கும் போய், ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் போய் அதனுடைய வேலைய போய் செய்யணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும் நெட்வொர்க் சிஸ்டம்னா, அதாவது மேல இருந்து கீழ வரைக்கும் ஒர்க் ஆகணும். அப்படி இடையில எங்க மிஸ்டேக் ஆனாலுமே எல்லா இடமுமே பாதிக்கும். அந்த நெட்வொர்க்கே ஃபுல்லா பாதிக்கும். அந்த மாரி தான் நம்ம உடல் அமைப்புமே. ஸோ முதல்ல நம்ம செல்களுக்கு போயிடலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் பிபிடி தெரியுதுன்னு நெனைக்கிறேன். அத நான் அப்படியே கன்டின்யூ பண்ணிடலாங்களா? பிபிடி தெரியுதுல்ல? உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? தெரியுதுங்கம்மா, தெரியுதுங்கம்மா. கண்டினியூ பண்ணலாமா? ஓகே. ஒரு செல்லினுடைய அமைப்பு இதுதான். உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியறது தான் செல்லினுடைய அமைப்பு. இதுதான் செல் ஆர்கனல்ஸ்ன்னு சொல்லுவோம். உள்ள செல்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள். இதுல பார்த்தீங்கன்னா, நடுவுல நியூக்ளியஸ்ன்னு சொல்லக்கூடியது இருக்கும். அத சுத்தி பார்த்தீங்கன்னா, நெறைய செல் ஆர்கனல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மைட்டோகாண்ட்ரியா, அ அப்புறம் ரைபோசோம், லைசோசோம் இதெல்லாம் ஒவ்வொரு பெயர்கள் சொல்லி ஒவ்வொரு செல் ஆர்கனல்ஸ் இருக்கும். அந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இது ஒவ்வொன்னத்தையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி, இதனுடைய வேலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அத தான் நம்ம படிக்கிறோம். நம்ம இப்ப பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு வந்து, ஓ! இவ்ளோ வேலைகள் செய்யுதா அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அத ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய விஞ்ஞானிகள் எவ்வளோ காலகட்டம் அத எடுத்திருப்பாங்க. அத பத்தி ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறது. ஏன்னா இது கண்ணால பார்க்க முடியாத ஒண்ணு. அப்ப அது மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது, அதுல எவ்ளோ நுணுக்கமா வேலை செஞ்சிருந்தா இது ஒவ்வொன்னத்தையும் தனியா எடுத்திருக்க முடியும். இதுவே வந்து நமக்கு வந்து அம் இந்த சயன்டிஃபிக் லேப்ல யூஸ் பண்றதுல ரொம்ப பிக் அம் அ ரொம்ப அ எக்ஸ் நெறைய வந்து இது பிக்சல் இருக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் இருக்கும்.
அந்த அளவுக்கு 100x அப்படின்லாம் பண்ணி பார்ப்பாங்க. அதனுடைய விரிவுபடுத்தி பார்க்கக்கூடியது. ஸோ செல் மெம்பரேன் அப்படிங்கிறது தான் வந்து அவுட்டர் வால்னு சொல்லக்கூடியது. செல் மெம்பரேன்னு சொல்லுவாங்க. வெளியில இருக்கக்கூடிய செல் மெம்பரேன். இதுல நெறைய வந்து ஆண்டனாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இருக்கும். பொதுவாவே வந்து செல்லினுடைய அமைப்பு இந்த இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, பொதுவா நம்ம செல்களுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் ஒரு தடவ. முதல்ல வந்து செல் வால்ன்னு சொல்லுவாங்க. செல் மெம்பரேன். அதுதான் வந்து தோல் பகுதி மாதிரி ஒரு செல்லுக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. பொதுவா வந்து எல்லா அம் எல்லா உறுப்புகளுமே இப்ப எதால உருவாயிருக்குன்னா, பொதுவா புரோட்டீன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஆர் லிப்பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபேட். இதால தான் உருவாயிருக்கு. எல்லா செல்களுமே செல்களுக்குள்ள அமைப்புகள் ஆர்கனல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. மைட்டோகாண்ட்ரியா சொன்னாலும் அது ஒரு புரோட்டீனால உருவானது. அந்த மாரி ஒரு பேசிக் யூனிட் ஆஃப் பாடி வந்து செல்கள். செல்களுக்கு உள்ள எதால உருவாயிருக்குன்னா, புரோட்டீன் தான் அத வந்து உருவாக்கியிருக்கு. அதே மாரி நம்மளுடைய செல் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஷேப்லாம் இருக்கும். பொதுவா வந்து இந்த செல் மெம்பரேன்ல நமக்கு வந்து ஒரு ஆண்டனா மாதிரி இருக்கும். அது வந்து நம்மளுடைய சிக்னல்ஸ் வந்து ரிசீவ் பண்ணி குடுக்கும். அதுக்கப்புறம் நெறைய சேனல்ஸ் இருக்கும் செல் வால்ல. உள்ள போயிட்டு வெளியில வரக்கூடியது. சப்ஸ்டன்ஸ் உள்ள போய் வெளியில வரக்கூடியதெல்லாம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம பாடியில வந்து ஒரு ஹோமியோஸ்டேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நிலையா ஒரு அதாவது ஒரு பொருள் உள்ள இருந்து வெளியில போனா தான் நம்ம பாடியில பேலன்ஸ் இருக்கும். பொதுவா ஒரு 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 பொருள் உள்ள வருது, ஒரு சோடியம் உள்ள வருதுன்னா, ஒரு பொட்டாசியம் வெளியில போணும். அப்படி இருந்தா மட்டும் தான் அங்க பேலன்ஸ் இருக்கும். ஒரே உள்ள மட்டும் போயிட்டு இருந்தது வெளியில வரலைன்னா, அந்த செல்லால செயல்பட முடியாது. அது ஆபத்து தான். ஸோ அந்த மாரி அந்த எக்ஸ்சேஞ்ச் ஒரு பொருள் உள்ள வருதுன்னா, இன்னொரு பொருள் வெளியில போறதுக்கான எக்ஸ்சேஞ்ச வந்து ப்ராப்பரா வந்து அந்த செல் வால் பார்த்துக்கும். அதே மாதிரி சைட்டோபிளாசம்னு சொல்லக்கூடியது உள்ள ஒரு நீர்த்தன்மை இருக்கும் செல்களுக்குள்ள. அது வந்து ஒரு ஜெல்லி மாதிரியான ஒரு பொருளா இருக்கும் அந்த நீர்த்தன்மை. அதுக்குள்ள தான் இந்த செல் ஆர்கனல்ஸ் வந்து மிதந்துட்டு இருக்கு. அதே மாரி இந்த பொதுவாவே எல்லா அ ஒ செல் உள்ள இருக்கக்கூடிய அந்த சைட்டோபிளாசம் வந்து செல் ஆர்கனல்ஸ பாதுகாக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. அதே மாரி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்லுவாங்க. இதுக்கு எல்லாமே எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து அது வந்து ஒரு செல்லினுடைய ஒரு ஃப்ரேம் ஒர்க்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பொதுவா வந்து அ செல்களுக்குள்ள நடக்கக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன் தேவையில்லாத ஒரு பொருள்கள வெளியில எடுத்துட்டு கழிவு பொருட்கள் வெளியில எடுத்துட்டு வர்றது. செல்களுக்கு தேவையான புரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ உருவாக்கி குடுக்குறதே இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான். இந்த பகுதி தான். அடுத்தது கோல்கி அப்பரேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. கோல்கி அப்பரேட்டஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ம் சில சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில சப்ஸ்டன்ஸ இது உருவாக்கி குடுக்கும். செக்ரீஷன் பண்ணக்கூடியது. அதே மாதிரி கோல்கி அப்பரேட்டஸ் உடைய வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு கொரியர் சர்வீஸ் மாதிரி. ஒரு செல் ஆர்கனல்குள்ளேயே அதாவது செல்குள்ளேயே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பொருள் போறதுக்கு இந்த கோல்கி அப்பரேட்டஸ் தான் ஹெல்ப் பண்ணும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பொதுவா நீங்க இந்த பிக்சர வச்சு பார்க்கும்போது தெரியும். இது கோல்கி அப்பரேட்டஸ். அதுக்கு பக்கத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் இந்த செக்ரீட்டரி விசைகள் பிரிஞ்சிருக்கிறத பார்க்கலாம். இதுக்குள்ள தான் சப்ஸ்டன்ஸ் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நியூக்ளியஸ்க்குள்ள ஒரு சப்ஸ்டன்ஸ் போணும். ஒரு பொருள் போணும். இல்ல இந்த இடத்துல ரைபோசோம் க்குள்ள ஒரு பொருள் போணும். மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள ஒரு பொருள் போணும்னா, இந்த ரைபோசோம் தான் அத கேரி பண்ணிட்டு கோல்கி அப்பரேட்டஸ் தான் அத கேரி பண்ணிட்டு போகும். அதே மாரி லைசோசோம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லைசோசோம்ஸ்னுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேரு சூசைடல் பேக்ஸ்ன்னு சொல்லி அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதாவது ஒரு பொருள்ல ஒரு வேஸ்ட் தேவையில்லாத ஒரு பொருள் இருக்கு. அதே மாரி ஒரு பாக்டீரியா இருக்கு. ஒரு செல்குள்ள ஏதோ ஒரு நச்சுத்தன்மை இருக்குன்னா, அத உடனே இது எடுத்து கரைக்கக்கூடிய தன்மை, செல்ல பாதுகாக்கக்கூடிய தன்மை இருக்கு. அது மட்டும் இல்லாம தேவையில்லாத கழிவுப் பொருட்கள ஜீரணிக்கக்கூடிய தன்மையும் இந்த லைசோசோம்க்கு இருக்கு. அதாவது செல்ல பாதுகாக்கிறது தான் இது முக்கியமான வேலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்றது. இதுதான் வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, ஒரு செல்லுக்கு அடிப்படை தேவையான எனர்ஜிய வந்து ஏடிபின்னு சொல்லக்கூடியது இதுதான் உருவாக்கி குடுக்குது. ஒரு செல் உயிரோட இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு எனர்ஜி வேணும். அந்த தேவையான எனர்ஜி ஃபார்ம குடுக்கறது வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியா தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு செல்லுக்குள்ள ஒரு நியூக்ளியஸ்ல என்ன இருக்கும்? டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க. இதுல தான் பேசிக் ஜெனடிக் மெட்டீரியல் கேரி ஆயிட்டு போது. யூசுவலா வந்து டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏல தான் நம்ம எல்லா இம்ப்ரிண்ட்ஸுமே ஸ்டோர் ஆகி, ஃபாதர் அண்ட் மதர் இம்ப்ரிண்ட்ஸ் எல்லாமே அந்த நியூக்ளியஸ்குள்ள தான் நமக்கு வந்து இருக்கும்.
ஸோ யூசுவலாவே இது செல் டிவிஷன் அப்போதான் இந்த நியூக்ளியஸ் வந்து வேலை செய்யும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ரைபோசோம்னு சொல்லுவாங்க. ரைபோசோம் வந்து இதுவுமே ஒரு புரோட்டீன தான் உற்பத்தி பண்ண தரக்கூடியது. அடுத்தது வேக்யூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வேக்யூல்ஸோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பொருள சேர்த்து வைக்கணும். ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி. ஒரு பொருள வந்து பாதுகாத்து வைக்கணும் அப்டின்னா, அந்த வேக்யூல்ஸ்குள்ள நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா, ஒரு 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 செல் வந்து இந்த ஷேப்ல தான் இருக்கணுங்கிறதும் இந்த வேக்யூல்ஸ் ஏற்படுத்தி குடுக்கும். அது மட்டும் இல்லாம, ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ வந்து டைஜஸ்ட் பண்ணி ஜீரணிச்சு குடுக்கணும். இல்ல ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ வெளியில தள்ளணும். இது வந்து ஒரு பேக் மாதிரி. நீங்க தேவையானதையும் போட்டு வச்சுக்கலாம், தேவையில்லாததையும் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வேக்யூல்ஸ் வந்து உங்க உடம்புல செயல்படும். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்டின்னா, செல்களுக்கு இது வந்து நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா பார்க்குறோம். இது இல்லாம நெறைய உள்ள செல் ஆர்கனல்ஸ் இருக்கு. அதனுடைய வேலைப்பாடுகள் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த சென்ட்ரியோல்ன்னு சொல்லுவாங்க. ஆம் அ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, செல் டிவிஷன் அப்போ ஒரு செல் வந்து 1ல இருந்து 2ஆ மாறுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லுடைய செல் மெம்பரேன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்டிங்கிறது. அதாவது செல் மெம்பரேன்ங்கிறதுல தான் நம்ம வந்து சில ஆன்டெனாஸ் மாரியான சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அதே மாரி செல் வந்து ஒரு டபுள் வால் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க. 2 லேயர் இருக்கக்கூடிய ஒரு செல் வால் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கரான லேயர். அந்த டிரான்ஸ்மெம்ப்ரேன் புரோட்டீன்னு அதனுடைய பேரு. அதுதான் வந்து ஒரு ஆன்டெனா மாரியான ஸ்ட்ரக்சர். நம்ம என்ன செல்லுக்கு சிக்னல் ஒரு பிரெயின்ல அந்த ஆன்டெனாவோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்னல ரிசீவ் பண்ணி செல்களுக்குள்ள அனுப்புறது தான். அது எந்த சிக்னலா வேணா இருக்கலாம். ஒரு சிக்னல்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஒரு பிரெயின் வந்து ஒரு சிக்னல் குடுக்குது. அத வந்து ரிசீவ் பண்ணும். ஒரு வந்து வெளியில வேற ஒரு உறுப்பு ஒரு சிக்னல் குடுக்குது. அத ரிசீவ் பண்ணும். அந்த மாரி ஒவ்வொரு செல்களுமே ஒரு நெறைய ஆன்டெனாஸ் இருக்கு. அவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்னல் ரிசீவ் பண்ணி உள்ள செல்களுக்குள்ள அனுப்பிச்சு, அதுக்கேத்த மாதிரியான உள்ள வேலைப்பாடுகள மாத்துறது தான் அந்த டிரான்ஸ்மெம்ப்ரேன் புரோட்டீனோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பிரெயின்ல ஒரு தாட் குடுக்குறோம். அந்த தாட்ட கூட ரிசீவ் பண்ணி அந்த சிக்னல்ஸ் வந்து குடுக்கும். ஒரு நெகட்டிவ் தாட்டுக்கு. இப்ப நம்ம சொல்றோம்ல, நம்ம பதட்டம் அடையிறோம். பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து நமக்கு வேர்க்குது, படபடப்பு வருது. எப்படி வெளியில நம்ம திங்கிங் பண்ணது எப்படி அந்த செல்லுக்கு போச்சு? அந்த படபடப்பு எப்படி வருது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்மெம்ப்ரேன் புரோட்டீன் தான் நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ, அத்தனையும் அந்த சிக்னல்ஸா வந்து குடுத்து, அந்த செல்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள். அப்போ செல்கள் எல்லாமே ரிசீவ் பண்ணும். நம்ம ஒரு பாசிட்டிவ் தாட், நெகட்டிவ் அதுதான் சொல்றோம். இப்ப நெறைய வரக்கூடிய வியாதிகள், டிசீசஸ் இது எல்லாமே நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தொற்று வியாதிகள் கிடையாது. எல்லாமே வரக்கூடிய வியாதிகள். ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர், பிசிஓடின்னு சொல்லக்கூடியது. அண்ட் தென் இன்ஃபெர்டிலிட்டி ஆர் எனி கார்டியோ டயபெட்டிஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஒருத்தவங்க ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, அவங்க வெளியில அந்த ஃபீல் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, அது எந்த சூழ்நிலையா வேணா இருக்கலாம். வாழ்க்கை சூழ்நிலையா இருக்கலாம். இல்ல வேலை எந்த சூழ்நிலையும் அவங்க ஃபீல் பண்ற ஸ்ட்ரெஸ்ஸ வந்து ஒவ்வொரு செல்களும் ஃபீல் பண்ணும். அது எப்படின்னா, இந்த மாதிரியான சிக்னல்ஸ் தான் நீங்க குடுக்குறீங்க. அப்ப அதுக்கான ஒரு செக்ரீஷன் தான் அந்த செல் குடுக்கும். நெகட்டிவ் தாட் குடுத்தோம்னா, நெகட்டிவ் செக்ரீஷன். பாசிட்டிவ் தாட் குடுத்தா, பாசிட்டிவ் செக்ரீஷன். ஸோ அதனால ஏன் வந்து இந்த மாரி டிசீஸ் வருது அப்டின்னா, அ அவங்கவங்களுடைய வாழ்க்கை ஆ அ வே ஆஃப் லைஃப் ஸ்டைல் தான் அவங்களுடைய டிசீஸஸ் காரணம்னு சொல்லுவாங்க. அந்த அப்ரோச் ஆஃப் ப்ராப்ளம் இது எல்லாமே. ஸோ எவ்ரி செல் இஸ் லிசனிங் டு வாட் யூ ஆர் சேயிங் அப்படிங்கிறது தான். எல்லா செல்களுமே நம்ம பேசுறதும் கேட்டுட்ருக்கு. நம்ம நினைக்கிறதையும் கேட்டுட்ருக்கு. அதுக்கேத்த மாரியான மாற்றங்கள் உடல்ல ஏற்படுத்தி குடுத்துட்ருக்கு. அதனால தான் இந்த ஆன்மீக பயிற்சிகள் எல்லாமே எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். ஏன்னா உடலையும், மனதையும் பாதுகாக்கக்கூடியது. ஆ இந்த தியான பயிற்சிகள், உடற்பயிற்சிகள்லாம் செய்யும்போது நம்மளுடைய எண்ணங்கள் உயர்வா மாறும்போது, நம்மளோட உடல் தானாவே ஆரோக்கிய நிலைக்கு வரும். ஸோ அதனால ஆ இந்த அது யாரு பண்றான்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சது தான். ப்ரூயிஸ் லிப்டன்னு சொல்லிட்டு அவரு பயாலஜி ஆஃப் பிலீஃப்ன்னு சொல்லி ஒரு புக் ஒண்ணு எழுதியிருக்கிறாரு. அந்த புக்ல இந்த கருத்துக்கள் எல்லாமே அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒவ்வொரு செல்லும் வந்து எ அந்த செல் இப்ப முன்னாடி வந்து ஆராய்ச்சியில என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, டிஎன்ஏ மூலமா தான் எல்லா வியாதிகளும் வருது. அப்போ அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டம் இருந்தது. ஒரு 80ஸ்
அந்த மாரி 90ஸ்லலாம் அந்த மாரி ஒரு காலகட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் இவங்கலாம் செல் பயாலஜிஸ்ட்னா, இப்ப நம்ம தனித்தனியா இந்த உறுப்பு பார்க்குறோம் இல்லையா? மைட்டோகாண்ட்ரியா. இத ஒவ்வொன்னத்தையும் எடுத்து அத ஆராய்ச்சி பண்ணி, அதுக்கு தங்களுடைய வாழ்நாள இப்போ ஒரு மைட்டோகாண்ட்ரியாவ ஒருத்தர் கண்டுபிடிச்சு, அத இது பண்றதுக்கு அவரோட வாழ்நாள் முழுசா அவர் செலவு பண்ணியிருப்பாரு. அந்த மாரி இவரு வந்து நியூக்ளியஸ் அப்படிதான் வந்து கண்ட்ரோலர் ஆஃப் த செல்லுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரே அதுதான். இப்ப நியூக்ளியஸ் தான் ஒரு கண்ட்ரோலர் ஆஃப் செல்லுன்னா, அப்ப எல்லாமே அது கண்ட்ரோல் பண்ணுதான்னு ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ வெளியில எடுத்து பார்த்தாரு. பார்த்தா அது கண்ட்ரோலர்ன்னா, அப்ப அது எடுத்த உடனே அந்த செல் இறக்கணும் இல்லையா? அந்த செல் உயிரோட இருக்கக்கூடாது இல்லையா? ஆனா செல் உயிரோட இருக்கு. அப்ப டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ கண்ட்ரோல் பண்ணலன்னா, வேற யார் கண்ட்ரோல் பண்ணதுன்னு ஒவ்வொரு உறுப்பா, ஒவ்வொரு அந்த செல்லினுடைய ஆர்கனல்ஸ் ஒவ்வொன்னா வெளியில எடுக்குறாரு. செல் உயிரோட தான் இருக்கு. அது கடைசியா எல்லாத்தையும் எடுத்துடுறாரு. அப்பயும் அந்த செல் உயிரோட இருக்கு. இப்ப கடைசியா அந்த செல் மெம்பரேன்னு சொல்லக்கூடியத எடுக்கும்போது தான் அந்த செல் வந்து டை ஆகுறத பார்க்குறாரு. செல் மெம்பரேன்ங்கிறது வெளியில இருக்கக்கூடிய இந்த தோல் பகுதி. இதுல தான் அந்த அ பார்க்குறாரு. அப்புறம் இவரு என்ன பண்றாரு, அடுத்தது வந்து எடுத்த உடனே அடுத்த ஆராய்ச்சியில எடுத்த உடனே அந்த செல் மெம்பரேன் எடுத்துடுறாரு. அந்த மேல இருக்கக்கூடிய அந்த தோல் பகுதி எடுக்கும்போது, உள்ள எல்லா இதுவுமே ஆர்கனல்ஸுமே டை ஆகுறத பார்க்குறாரு. அப்ப கண்ட்ரோலர் யாருன்னா, செல் மெம்பரேன் தான் கண்ட்ரோலர். அப்ப அந்த செல் மெம்பரேன்ல யார் யார் இருக்கான்னு சொல்லி, அத வந்து ஒவ்வொன்னா கூறு போட்டு அத பார்க்குறாரு. என்னென்னலாம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான், இந்த டிரான்ஸ்மெம்ப்ரேன் புரோட்டீன் சொல்லக்கூடிய இந்த ஆண்டெனா மாரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கு. இது சிக்னல ரிசீவ் பண்ணுது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தைராய்டு செல் இருக்கு. இந்த தைராய்டு செல் தைராய்டு ஹார்மோன வந்து ரிலீஸ் பண்ணணும். அப்போ அது வந்து பிரெயின் குடுக்கக்கூடிய, அந்த பிட்யூட்டரி குடுக்கக்கூடிய சிக்னல ரிசீவ் பண்ணணும் அப்டின்னா, அந்த டிரான்ஸ்மெம்ப்ரேன் புரோட்டீன் வழியா தான் சிக்னல் உள்ள போகுது செல்லுக்கு. உள்ள போன உடனே இந்த உள்ள இருக்கக்கூடிய செல் ஆர்கனல்ன்னு சொல்லக்கூடியது, பார்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு சிக்னல் வந்துருச்சு. இப்ப தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி பண்ண சொல்றாங்கன்னு சொல்லி, அது வேலை உள்ள ஃபேக்டரி மாரி தான இது. நம்ம ஒரு செல்லுங்கிறது ஒரு ஃபேக்டரி மாரி தான். ஃபேக்டரியில நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற மாரி, இங்கேயும் நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அது ஒரு செல்லு வந்து என்ன பண்ணும், இன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னு சொல்லி, உள்ள எல்லாமே மாற்றங்கள் ஏற்பட்டு, தைராய்டு ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ, ஒரு சிக்னல வாங்கி தான் ஒரு செல்லு வந்து உள்ள குடுத்து, அந்த இன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னு சொல்லி, அந்த செல் வந்து வேலை செய்யுது. அப்போ இது எந்த இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணுது? எல்லா இன்ஃபர்மேஷனையும் இது ரிசீவ் பண்ணுது. தாட் சிக்னல்ஸ ரிசீவ் பண்ணுது. நர்வஸ் சிக்னல்ஸ ரிசீவ் பண்ணுது. பிரெயின்லேருந்து வரக்கூடிய நர்வஸ் சிக்னல்ஸ் ரிசீவ் பண்ணுது. ஸோ, ஒரு செல் இன்னொரு செல்லுக்கு கம்யூனிகேட் பண்ற சிக்னல்ஸையும் இது ரிசீவ் பண்ணுது. அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த மாரி நம்ம உடல்ல 37 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்கு. 37 ட்ரில்லியன். அதாவது மில்லியன் கோடின்னு தெரியும். அதுக்கு அடுத்தது பில்லியன், அதுக்கப்புறம் ட்ரில்லியன். அப்ப எத்தன ஜீரோஸ் வரும்? அப்ப 37 ட்ரில்லியன் செல் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஒவ்வொரு செல்லுக்குமே வாழ்நாள் இருக்கு. ஒரு செல்லு வந்து நம்ம பொறக்கறதுல இருந்து இறக்குற வரைக்கும் ஒரே மாரி இருக்கிறது வந்து பிரெயின் செல் மட்டும் தான். அததான் அப்படியே வந்து 100 வருஷம் இருக்கக்கூடிய அளவுக்கு வாழ்நாள் இருக்கும். மத்த எல்லா செல்லுகளுக்குமே வாழ்நாள் இருக்கு. ஒரு ஆர்பிசி சிவப்பணுக்கள் செல் வந்து 120 நாள் தான் இருக்கும். ஒரு டபிள்யூபிசி 11 நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து அ தன்னைத்தானே வந்து அது அழிச்சுக்கக்கூடியது. அதாவது தன்னோட வேலைய முடிச்சுட்டு அதுவே தானா வந்து டெஸ்ட்ராய் ஆயிக்கும். ஆட்டோலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. டெஸ்ட்ராய் ஆயிடும். இப்ப அடுத்த புது செல் உருவாகும். எங்க எல்லா செல்களும் உருவாகுதுன்னா, நம்மளுடைய போன் மேரோன்னு சொல்லக்கூடிய எலும்பு மஜ்ஜையில தான் எல்லா செல்களும் உருவாகுது. இது ஏன் சொல்றோம்னா, ஒவ்வொரு ஒவ்வொரு நம்ம வந்து செல்கள் வந்து பார்க்குறோம். ஆனா ஒவ்வொரு உறுப்பும் அவ்ளோ வேலைகள் வந்து செய்யக்கூடியது. 37 ட்ரில்லியன் செல் இருக்குன்னா, அது ஒவ்வொன்னும் என்னென்ன வேலை பண்ணுது நமக்கு உடல்ல. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெரிய இதெல்லாம் செல் பயாலஜிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு செல்ல பத்தியுமே அவ்ளோ ஆராய்ச்சிகள் பண்ணக்கூடியது. இப்ப நம்ம பார்க்குறோம். இப்ப ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாரி இந்த செல் வந்து அதாவது செல்லினுடைய அமைப்பு வித்தியாசம் இருக்கு. ஷேப் ஆஃப் த செல் வித்தியாசப்படும். சைஸ் ஆஃப் த செல் வித்தியாசப்படும். அது இல்லாம ஃபங்ஷன் ஆஃப் த செல் வித்தியாசப்படும். ஷேப், சைஸ் அண்ட் ஃபங்ஷன் டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஹேர் செல் எடுத்துக்கிறீங்க. இல்ல நேசல் ரெஸ்பிரேட்டரி மூக்கு செல் எடுக்கிறீங்க அப்படின்னா, அங்க மூக்கு செல்லினுடைய வேலை என்ன? சுவாசத்த இழுக்கக்கூடியது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத டஸ்ட்ட வந்து இது பண்ணக்கூடியது. இந்த மாரி அந்த செல்கள் தனியா வேலை செஞ்சுட்டு இருக்கும். தனியா மீன்ஸ் என்னன்னா, அதோட வேலைய அது கரெக்ட்டா செஞ்சுட்டு இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு கிட்னி செல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
அவங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும்? ஷேப்பு, சைஸு, ஃபங்ஷன் என்னவா இருக்கும்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூரின் எப்படி பிரிச்சு எடுக்கிறது பிளட்ல இருந்து. அப்புறம் ஒரு தைராய்டு செல்லுனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தைராய்டு ஹார்மோன எப்படி அந்த கெமிக்கல் ஃபார்முலாக்கு ஏத்த மாரி எப்படி ப்ரிப்பேர் பண்றது? அவங்க தனியா அத ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாரி நுணுக்கங்களோட வேலை செய்யக்கூடியது தான் ஒவ்வொரு செல்களும். தன்ம அந்த இப்ப ஒவ்வொரு செல்கள நீங்க மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது, ஒவ்வொரு செல்களும் ஒரு அதாவது இப்போ ஒரு குறிப்பிட்ட செல் ஒரு அம் ரெஸ்பிரேட்டரி செல்னா ஒரே மாதிரி இருக்கும். சேம் ஸ்ட்ரக்சர், ஃபங்ஷன்ஸ் அதுல. இதே வேற செல் எடுத்தீங்கன்னா, அதனுடைய அமைப்பு வேற மாதிரி இருக்கும். அண்ட் தென் அதோடைய ஃபங்ஷன் இடத்துக்கு ஏத்த மாதிரி இப்போ ஒரு சலைவரி செக்ரீஷன் செல்ஸ் இருக்குன்னா, அது சலைவா எச்சில், உமிழ்நீர் உற்பத்தி பண்ணக்கூடிய செல்கள், அது ஒரு மாதிரியான செக்ரீட்டரி செல்ஸா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு செல் அமைப்புமே வேரி ஆகும். இதுதான் செல்கள பத்தின ஒரு தெளிவு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, திசுக்கள்னு சொல்லுவாங்க. நம்ம பொதுவா வந்து நம்ம கலெக்ஷன் ஆஃப் செல் அதாவது நம்ம இப்ப இங்க பிக்சர்ல பார்த்தா கூட, இப்ப நம்ம ஒரு செல் இதுதான். அது ஒண்ணோட ஒண்ணு சேரும்போது, ஒரு செல் ஒண்ணோட ஒண்ணு சேரும்போது, அத திசுக்கள்னு சொல்லுவாங்க. கூட்டமைப்பு செல்களினுடைய கூட்டமா சேரும்போது தான், அத திசுக்கள்னு சொல்லுவாங்க. பொதுவாவே நமக்கு வந்து ம் அ திசுக்கள் அதாவது நம்ம பாடியில வந்து 4 டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது எபித்தீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலர் அண்ட் நர்வஸ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. அத தமிழ்ல சொல்லும்போது, இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும்ன்னு சொல்லுவாங்கன்னா, பொதுவாவே வந்து வெளிப்புற டிஷ்யூன்னு சொல்றது எபித்தீலியல் டிஷ்யூ ஆர் மஸ்குலர் டிஷ்யூன்னு மேற்புற திசுன்னும் சொல்லலாம். இல்ல வெளிப்புற திசுன்னும் சொல்லலாம். பொதுவா இணைப்பு திசுன்னு சொல்றது தான் கனெக்டிவ் டிஷ்யூ. மஸ்குலர் டிஷ்யூ தசைகள்னு சொல்றோம் இல்லையா? அந்த டிஷ்யூ ஒண்ணு இருக்கு. நர்வஸ் டிஷ்யூன்னா நரம்பியல். அந்த திசுக்கள் ஒண்ணு இருக்கு. இது 4ம் வந்து டைப்ஸ் இருக்கு. ஒவ்வொரு திசுக்களும் ஒவ்வொரு இடத்துல பிரசன்ட் ஆயிருக்கும். அதுதான் நான் சொன்னேன் நானு. பொதுவாவே எபித்தீலியல் டிஷ்யூன்னு சொல்லக்கூடியது மேற்புற திசு அப்படின்னாலே எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எல்லா லைனிங்ஸ் அதாவது ஒரு ஒரு ஆர்கனோடைய வெளிப்புற ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல இருக்கக்கூடியது தான் வெளிப்புற திசுன்னு சொல்றது. பொதுவா பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்கின்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்கின் வந்து ஒரு எபிடெர்மிஸ் வெளிப்புற அ ல அது வந்து ஒரு லைனிங் தான். ஸோ, அந்த ஸ்கின்ல வந்து பொதுவாவே எபித்தீலியல் டிஷ்யூகள் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, லங்ஸ சுத்தி இருக்கக்கூடிய கவரிங், அப்புறம் இன்டெஸ்டைன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, நம்முடைய ஜீரண மண்டலத்தில, இந்த மாரியான இடத்துலலாம் எபித்தீலியல் டிஷ்யூ நம்ம நெறைய பார்க்கலாம். அப்புறம் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. இணைப்பு டிஷ்யூன்னு சொல்றது. இது ஒரு இடத்த இன்னொரு இடத்துல இருந்து கனெக்ட் பண்ணக்கூடியது. அது பார்த்தீங்கன்னா, பொதுவா பிளட் தான் சொல்லுவாங்க. நம்மளுடைய ரத்தம் வந்து ஒரு டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லக்கூடியது. ஏன்னா, ரத்தம் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மாதிரி. ஒரு இடத்துல இருந்து ஆக்ஸிஜன் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுது. கார்பன் டை ஆக்சைடு அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆ போன்ஸ் அண்ட் கார்டிலேஜஸ். அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த வந்து நம்ம 2 போன ஜாயின் பண்றோம். ஒரு சப்போர்ட் குடுக்குது பாடியில. அதே இது எல்லாமே சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ். இதே வந்து மஸ்குலர் டிஷ்யூன்னு சொல்லக்கூடியது. மசில் திசுக்கள்னு சொல்லக்கூடியது என்னன்னா, ஒவ்வொரு திசுக்களுக்குமே ஒரு வேலை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எபித்தீலியல் டிஷ்யூன்னு எடுத்தீங்க. மேற்புற திசுவோடைய வேலை வந்து உள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ வந்து புரொடெக்ட் பண்றது தான் அதோடைய வேலை. ஏன்னா, அதுக்கு தானே அது கவரிங் அதுக்கு தானே இருக்கு நமக்கு. அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள வெளியேத்துறதுக்கான வேலையும் வெளிப்புற திசு பண்ணும். அதே மாரி கனெக்டிவ் டிஷ்யூவோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்த இன்னொரு இடத்தோட சப்போர்ட் பண்றது. ஒரு பாடி பார்ட்ட இன்னொரு பாடி பார்ட்டோட ஒரு சப்போர்ட் பண்றக்கூடிய சிஸ்டம் கனெக்ட் பண்ணக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா, மசில் டிஷ்யூன்னு சொல்லக்கூடியது. இதனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா மூவ்மெண்ட்ன்னு சொல்லக்கூடியது. நம்ம உடல்ல மூவ் பண்றதுக்கு தான் நமக்கு மசில்ஸ் தேவ. அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு உறுப்புகளும் மசிலால ஆனது தான். இப்போ ஹார்ட்ங்கிறதே ஒரு மசில் தான். டங்குங்கிறது ஒரு மசில் தான். நாக்குங்கிறதும். எல்லா உறுப்புகளுமே ஒரு வகையான மசில் திசு தான். இதனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பம்பிங் அதாவது நம்ம ஹார்ட்லாம் பார்த்தீங்கன்னா, சுருங்கி விரியக்கூடிய தன்மை இருக்கிறது. ஒரு இப்போ இதுவே வந்து பிளட் வெசல் பார்த்தீங்கன்னா, ரத்தத்த ஓட வைக்கிறது. ஸோ இது எல்லாமே ஒரு வகையான மசில் டிஷ்யூ தான். அடுத்தது நர்வஸ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. நர்வஸ் டிஷ்யூன்னா என்னன்னா, நரம்பு மண்டலம். அது வந்து என்ன வேலை பண்ணும்? ஒரு பிரெயின் வந்து என்ன பண்ணும்னா, சிக்னல ரிசீவ் பண்ணும். சிக்னல குடுக்கும். மூளையினுடைய சிக்னல இப்ப நான் எழுதணும் அப்டின்னா, நான் நெனைக்கிறத என்னோட பிரெயினுக்கு சொல்லிட்டு, திரும்பி நான் எழுதணும்னு நெனைக்கும்போது, என்ன எழுதணும்னு நெனைக்கிறேன், அந்த லாங்குவேஜ், அந்த வார்த்தைகள் எல்லாமே பிரெயின்ல இருந்து நமக்கு சிக்னல் வருது. அதுக்கேத்த மாதிரி கை மூவ் ஆகுது.
ஸோ இந்த வேலையெல்லாம் பண்றது தான் நரம்பு திசுன்னு சொல்றது. ஸோ இதெல்லாம் வந்து நெறைய டைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எபித்தீலியல் இது அதனுடைய சப்டைப்ஸ் இதெல்லாம் இதுல இருக்கு. எந்தெந்த உறுப்புகள்ல எந்தெந்த மாரி இப்ப மசில் டிஷ்யூலாம் எடுத்தீங்கன்னா, இதே வந்து ஸ்மூத் ஸ்கெலிட்டல் கார்டியாக் மசில்ன்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் நம்ம உடல்ல மசில் திசுக்கள் நெறைய இடத்துல இருக்குன்னு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்மூத் எல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அ அது வந்து மென் மென் திசு சாரி மென் அ அம் தசை திசுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்மூத் மசில் டிஷ்யூ. ஸோ இது எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி உங்களுக்கு இன்டெஸ்டைன்ஸ் ஆ உணவு குழாயில அது எல்லா இடத்துலயும் இருக்கும். கார்டியாக் அப்படிங்கிறது என்னன்னா, ஆ ம கார்டியாக் டிஷ்யூ அப்படிங்கிறது ஹார்ட்ல இருக்கும். ஸ்கெலிட்டல் டிஷ்யூங்கிறது உங்களோட அ போன் அதாவது எக்ஸ்ட்ரிமிட்டீஸ்ன்னு சொல்லுவோம். கை, கால்கள்ல இது இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் நெறைய டைப்ஸ் இது எல்லாமே இருக்கிறது. ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு திசுக்களினுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும். இப்ப பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன எபித்தீலியல் டிஷ்யூன்னு சொல்லக்கூடியது, வெளி தோள்கள்ல, ஸ்கின்ல இந்த மாரியான இருக்கும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி. அதனுடைய வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கின் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க என்ன போட்டாலும் அந்த ஸ்கின்ல அப்சார்பும் ஆகும். உள்ள இருக்கிற கழிவுகள் வேர்வை வழியா வெளியிலயும் வர செய்யும். அந்த ஃபங்ஷன் தான் அந்த எபித்தீலியல் டிஷ்யூ பண்ணுது. அதே மாதிரி இதே மூக்குல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க சுவாசம் உள்ள போகும்போதே அந்த டெம்பரேச்சர் கன்வெர்ட் பண்ணி குடுக்குறது. அதாவது வெளியில எந்த டெம்பரேச்சர் இருந்தாலும் அந்த பாடி டெம்பரேச்சருக்கு மூக்கு கன்வெர்ட் பண்ணி குடுக்குது. அது மட்டும் இல்லாம மூக்குல தேவையில்லாத கழிவுகள் இருந்தாலும் அது வடிகட்டுது. ஸோ இது எல்லாமே ஆ ஒரு ரெஸ்பிரேட்டரி டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது நேசல் டிஷ்யூ பண்ணும். இன்னொன்னு செக்ரேஷனும் இருக்கு அதுல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மூக்குல இருந்து உங்களுக்கு இந்த சளி வருது, அதெல்லாம் சொல்றோம் இல்லையா நம்ம. ஸோ இந்த மாதிரியான எல்லா வேலைகளும் நடக்கும். ஸோ அடுத்தது மஸ்குலர் டிஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, அதான் ஏற்கனவே பார்த்த மாரி 3 வகையான டிஷ்யூஸ் இருக்கு. ஸ்கெலிட்டல், கார்டியாக் அண்ட் ஸ்மூத்துன்னு சொல்லுவாங்க. இப்ப ஸ்கெலிட்டல்னா சொன்ன கை, கால்கள்ல இருக்கும். கார்டியாக்னா ஹார்ட்ல இருக்கும். ஸ்மூத்னா இன்டெஸ்டைன்ல இருக்கும். ஒவ்வொரு இடத்துல அது இருக்கும். ஏன் அதுக்கு பேர் அப்படி வந்ததுன்னா, அதனுடைய அமைப்பு அப்படி இருக்கு. ஸ்மூத்னா அது நமக்கு அது பேரே தெரியுது. இல்லைங்களா? ஸோ ஸ்கெலிட்டல்னா ஸ்மூத்தா இருக்காது. ஸ்கெலிட்டல்னா நம்ம மூவ்மெண்ட் ஆகணும். அதுக்கேத்த மாதிரி அதனுடைய ஃபைபர்ஸ் இருக்கும். கார்டியாக்னா அது ஒரு டைப் ஆஃப் ஃபைபர். வெறும் ஹார்ட்ல மட்டுமே இருக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தோம்னா, நம்ம இப்ப ஸ்கெலிட்டல் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா, பொதுவா நம்ம உடம்புல வந்து 206 போன்ஸ் வந்து இருக்கு நமக்கு. அந்த ஒவ்வொரு போன்க்குள்ளயுமே போன் மேரோன்னு இருக்கும். போன் மேரோங்கிறது தான் மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள தான் நமக்கு வந்து இந்த பிளட் செல்ஸ் எல்லாமே உற்பத்தி ஆகுது. அது மட்டும் இல்லாம போன்ஸ் வந்துமே சில நமக்கு இந்த கால்சியம், பாஸ்பரஸ் இந்த மாரியான சப்ஸ்டன்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும், ஒரு உடல் மூவ் ஆகுறதுக்குமே இந்த போன் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பொதுவாவே வந்து நம்ம உடல்ல எலும்புகளினுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடிக்கு வந்து மூவ்மெண்ட் நம்ம மூவ் பண்றதுக்கு அ அது மட்டும் இல்லாம ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம், ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம். ஒரு மனுஷன்னா வந்து அவனுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. மேல கை வருது, கால் வருது. இந்த மாரி ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம உடலுக்கு குடுக்குது. அது மட்டும் இல்லாம புரொடெக்ஷன். புரொடெக்ஷன்னா என்னன்னா, இப்போ ஒரு ரிப் கேஜ் இருக்கு அப்டின்னா நம்ம என்ன சொல்றது? இந்த ரிப் கேஜ்ங்கிறது வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரில நம்ம வந்து உள்ள லங்ஸ் இருக்கும் இல்லையா? பொதுவா வந்து அததான் வந்து ரிப் கேஜ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ரிப் கேஜ்ங்கிறது. ஸோ இந்த ரிப் கேஜ்க்குள்ள என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, லங்ஸ் வந்து உள்ள சேஃபா இருக்கும். அதே மாரி இந்த பெல்விக்ன்னு சொல்லுவாங்க. இந்த எலும்புக்குள்ள என்ன இருக்கும்னா, யூட்ரன்ஸ் அண்ட் ஓவரீஸ் வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ரிப் கேஜ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இந்த ரிப் கேஜ்க்குள்ள நமக்கு லங்ஸ் மட்டும் இல்லாம ஹார்ட்டும் சேஃபா இருக்கு. ஸோ நம்ம உறுப்புகள வந்து புரொடெக்ட் பண்றதுக்கும் இந்த எலும்பு மண்டலங்கள் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மினரல் ஸ்டோரேஜ் எஸ்பெஷலி கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் வந்து இந்த போன்ல தான் நமக்கு வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ இந்த ஸ்டோரேஜ்க்கு ஏத்த மாரி தான் நம்மளோட எலும்பினுடைய வலுவும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஆ ஆ போன் மேரோன்னு சொல்லுவாங்க. மஜ்ஜை அதில தான் நமக்கு சிவப்பணுக்கள், இந்த மாரி பிளட் செல்ஸ் வந்து அங்க தான் ப்ரொடியூஸ் ஆகுது. வெள்ளை அணுக்கள், ஆ இது எல்லாமே அங்க தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால தான் நம்ம கேன்சர் இந்த மாரியான வியாதிகள்ல போன் மேரோ டெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த செல்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறது. அதே மாரி நமக்கு வந்து இந்த ஆ எனர்ஜி ஸ்டோரேஜ்ன்னு சொல்லுவாங்க. பொதுவாவே நமக்கு வந்து சில மஜ்ஜைகள்ல வந்து எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகுது. லிப்பிட் அது எஸ்பெஷலி ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்மளுக்கு 206 போன்ஸ் நம்ம உடம்புல இருக்கு. ஸோ
அந்த போன்ஸ் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, அத கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அதாவது எப்படி பிரிப்பாங்கன்னா, லாங் போன், ஷார்ட் போன், ஃப்ளாட் போன், இர்ரெகுலர் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. லாங் போன்னா தெரியும் நமக்கு. அந்த பெயரே தெரியும். நீட்டா இருக்கிறது. பொதுவா கைகள், கால்கள்ல லாங் போன் இருக்கும். ஷார்ட் போன் பார்த்தீங்கன்னா, பொதுவா நமக்கு விரல்கள்ல இருக்கிறது வந்து நெறைய ஷார்ட் போன்ஸ் தான். குட்டி, குட்டி ஷார்ட் போன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் அந்த விரல் ஃபார்ம் ஆகுது. அதே மாரி ஃப்ளாட் போன்ஸ் நீங்க பார்க்கலாம். ஃப்ளாட் போன்ஸ்லாம் எஸ்பெஷலி இந்த ரிப் கேஜ்க்கு இடையில நீங்க பொதுவா வந்து நம்ப நெஞ்சு குழின்னு சொல்லக்கூடியது. இந்த பகுதிகள்லாம் ஃப்ளாட் போன்ஸ் பார்க்கலாம். அதே மாரி தோள்பட்டையில நீங்க ஃப்ளாட் போன்ஸ் பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இர்ரெகுலர் போன். இர்ரெகுலர் போன்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு ஒரு அமைப்பு இருக்காது. அது வந்து ஒரு அ ஒரு ஒரு ஷேப் வந்து ப்ராப்பரா இல்லாத போன். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, நமக்கு பெல்விக் போன்னு சொன்னோம். நம்ம யூட்ரஸ் எல்லாம் பாதுகாக்கக்கூடியது. இந்த இடுப்பு போன்னு இடுப்புன்னு சொல்றது. இந்த போன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேப்லெஸ்ஸா இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவாவே நமக்கு இந்த வெர்டிப்ரான்னு சொல்லுவாங்க. முதுகுத்தண்டு. அதனுடைய போன் எடுத்து பார்த்தோம்னாலுமே, அது ஒரு மாரி 3 விங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனுடைய ஷேப்பும் வந்து ஒரு அமைப்பா இருக்கும். அதுதான் இர்ரெகுலர் போன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பெட்டல்லாங்கிறது செசமாய்ட் போன்னு சொல்லுவாங்க. அது ஒரே ஒரு போன் வந்து செசமாய்ட் போன். பொதுவாவே வந்து அதுவும் ஒரு வில் டெவலப்ட் போன் தான் அது. அடுத்தது இது எல்லாமே வந்து ம் டைப்ஸ் ஆஃப் போன்னு சொல்லக்கூடியது. ஃப்ளாட் போன், ஷார்ட் போன் இது எல்லாமே. அதுக்கான பிக்சர் தான் குடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஜாயிண்ட்ஸ் அப்டின்னா என்னன்னா, ஒரு போன் இன்னொரு போனோட அ சேரும்போது அதுக்கு பேரு ஜாயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. 2 இல்லன்னா 3 போன் ஒண்ணோட ஒண்ணு சேர்றது இடம் பேர் தான் ஜாயிண்ட்ன்னு சொல்றது. பொதுவா அந்த ஜாயிண்ட்ல வந்து நெறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அதாவது அந்த வகைப்பாடுகள் நெறைய இருக்கு. பொதுவா ஜாயிண்ட் எப்படி பிரிப்பாங்கன்னா, ஸ்ட்ரக்சரல்னு சொல்றது. ஒரு அ ஜாயிண்ட்டினுடைய அமைப்ப வச்சும், அந்த ஜாயிண்ட்டினுடைய செயல்பாட வச்சு அத பிரிக்கலாம். இல்லன்னா இடத்துக்கு ஏத்த மாரியும் பிரிப்பாங்க. இல்லன்னா அது ஆர்டிகுலேஷன் எப்படி ஆர்டிகுலேட் ஆகுதோ அதுக்கு ஏத்த மாரி பிரிப்பாங்க. இந்த மாரி நெறைய ஜாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ பொதுவா வந்து ஜாயிண்ட் டைப் ஃபைப்ரஸ், கார்டிலேஜினஸ் அண்ட் தென் சைனோவியல் ஜாயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைப்ரஸ் அப்படிங்கிறது அது ஒரு டைப் ஆஃப் அதனுடைய ஜாயிண்ட்டினுடைய அமைப்பு. கார்டிலேஜ் அப்படின்னா 2 போனுக்கு நடுவுல ஒரு கார்டிலேஜ்ங்கிற ஒரு மென் திசு வந்து அந்த இடத்துக்கு இடையில இருக்கும். அப்புறம் சைனோவியல் ஜாயிண்ட்ங்கிறது 2 ஜாயிண்ட் இடையில ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். பொதுவா இப்ப நம்ம நீ ஜாயிண்ட்லாம் வந்து சைனோவியல் ஜாயிண்ட். 2 ஜாயிண்ட்டுக்கு இடையில மேல் மூட்டு, கீழ் மூட்டுக்கு இடையில சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கும். அதே மாரி ஷோல்டர்லயும் அப்படித்தான் இருக்கும். இதே கார்டிலேஜ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பொதுவா முதுகுத்தண்டுக்கு இடையில 2 அ முதுகுத்தண்டு போன்ல 2 போனுக்கு இடையில ஒரு கார்டிலேஜ் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு குஷன் மாதிரி ஒண்ணு இருக்கிறது தான் கார்டிலேஜினஸ் போன்னு சொல்லுவாங்க. ஃபைப்ரஸ்ங்கிறது இது 2த்துல இடையில எதுவும் இருக்காது. இட் இஸ் அது உருவாயிருக்கிறதே ஃபைப்ரஸ் டிஷ்யூவால உருவாயிருக்கு. பொதுவா நம்ம ஸ்கல்லுன்னு சொல்லுவோம். அ அதெல்லாம் வந்து இம்மூவபிள். அது மூவ் ஆகாது. நெறைய 4 ஸ்கல் போன்ஸ் எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து தான் அம் ஒரே போனா அது நமக்கு தெரியுது. ஸோ அதெல்லாம் வந்து ஃபைப்ரஸ் போன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பொதுவாவே ஜாயிண்ட்ஸ்ல நெறைய டைப் இருக்குன்னு சொன்னோம். அது ஸ்ட்ரக்சரல் கிளாசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அதனுடைய அமைப்ப வச்சு. ஒரு ஹூக் மாரி இருந்தா அதுக்கு பேரு ஹிஞ்ச் ஜாயிண்ட். ஒரு உருண்டை அமைப்பா இருந்தா அதுக்கு பேரு பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பொதுவா இப்ப நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்ல எடுத்தீங்கன்னா, அது ஒரு பார்த்தாலே தெரியும். நமக்கு ஒரு உருண்டை அமைப்பா இருக்கும். அதே மாரி ஒரு ஹிப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உருண்டை அமைப்பா இருக்கும். இது எல்லாமே பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது நம்மளுடைய பாடப்பகுதியில இருக்கிறது வந்து சின்ன ஒரு லிகமெண்ட்னா என்ன? டெண்டான்னா என்னன்னு சொல்லி ஒரு பகுதி. அதாவது லிகமெண்ட்னா அது ஒரு ஸ்ட்ரக்சர். எப்படி கனெக்ட் பண்ணும்னா 2 போன வந்து ஒண்ணா கனெக்ட் பண்ற ஒரு இங்க பார்த்தீங்கன்னா, அந்த பிக்சர்ல உங்களுக்கு தெரியும். இது ஒரு நூல்கண்டு மாரி இருக்கு இல்லைங்களா? ஒரு நூல்கண்டு மாரி 2 போனையும் சேர்க்கறது பேரு லிகமெண்ட்ன்னு சொல்லுவாங்க. இதே வந்து ஒரு ஒரு மசிலையும், ஒரு போனையும் ஜாயின் பண்றது தான் டெண்டான்னு சொல்லுவாங்க. ஒரு மசில் வந்து டைரக்ட்டா போன்ல போய் சேராது. ஒரு டெண்டான் மூலியமா தான் அந்த போன்ல போய் அட்டாச் ஆகும். ஸோ இது மாரி இருக்கிறது டெண்டான். 2 போனையும் ஒண்ணா சேர்த்து பிடிச்சு வைக்கிறது தான் லிகமெண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவா இதனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மசில்க்கும் சரி, டெண்டானுக்கும் சரி ஒரு எலாஸ்டிசிட்டி வந்து குடுக்குது. நல்லா அந்த ஸ்ட்ரக்சர் முன்னாடி, பின்னாடி மூவ் ஆகுறதுக்கு.
அப்புறம் வந்து ஒரு ஒரு கிரிப்னஸ்க்காகவும், அதே மாரி ஒரு ஜாயிண்ட் நழுவாம அந்த ஜாயிண்ட் வந்து ஃப்ளெக்சிபிளா மூவ் ஆகுறதுக்கு எல்லாமே வந்து இந்த டெண்டான் அண்ட் லிகமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது ஸ்டெபிலைசிங் ஜாயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஜாயிண்ட்ட வந்து ஸ்டெபிலைஸ் பண்றது வந்து லிகமெண்ட் அண்ட் டெண்டான் தான் பண்ணக்கூடியது. அதான் நம்ம யூசுவலா வந்து ஃப்ராக்சர் ஆகும்போது கூட சொல்லுவாங்க. அதாவது லிகமெண்ட் டியர்ன்னு சொல்லுவாங்க. அது ஏன் வருது அப்டின்னா, அந்த லிகமெண்ட் வந்து ஸ்ட்ரெச் ஆகுறதுனால, அது வந்து கொஞ்சம் அந்த டியர்ன்னு சொல்லுவாங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நான் அடுத்தது கூட அப்படியே ஸ்டார்ட் பண்ணிர்றேன். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே முதல் யூனிட்ன்னு சொல்லக்கூடியது. இப்ப அடுத்த யூனிட் நம்ம போகக்கூடியது வந்து சர்க்குலேட்டரி, டைஜஸ்டிவ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர். அடிப்படை உடலினுடைய அமைப்பும், அதனுடைய வேலைப்பாடுகளும் பார்த்தோம். இப்ப பார்க்கறது எல்லாமே நம்ம வந்து ம், ஒவ்வொரு மண்டலங்களா பார்ப்போம். ஏன்னா செல்கள் பார்த்துட்டோம். செல்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து திசுக்கள் ஆகுது. திசுக்கள் எல்லாம் சேர்ந்து உறுப்புகள் ஆகுது. உறுப்புகள் தான் மண்டலங்கள் ஆகுது. இப்போ ஒவ்வொரு மண்டலங்கள் எதுவால உருவாயிருக்குன்னா, உறுப்புகளால தான். அப்ப நம்ம பார்க்கும்போது, ஒவ்வொரு மண்டலமா பார்க்கும்போது, அந்த உறுப்பையும் சேர்த்து தான் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆம் அ அதாவது முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு சொல்லக்கூடியது. உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? தெரியுதுங்கம்மா. வாழ்க வளமுடன். நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ பொதுவா வந்து நம்ப சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு சொல்லக்கூடியது தான் ஃபர்ஸ்ட்டு நம்ப பிளட் வெசல்ஸ் அத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ பொதுவா வந்து நம்ம உடம்புல வந்து சர்க்குலேஷன் அப்டின்னா ரத்த ஓட்டம்னு சொல்லி அர்த்தம். நம்ம உடல்ல வந்து ஆர்டரீஸ் இருக்கு, வெயின்ஸ், பிளட் வெசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சர்க்குலேட்டரி சிஸ்டம்னாலே என்ன அர்த்தம்னா, ஓட்டம் தானே. சர்க்குலேஷன்னாலே அ ஓட்டம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அப்ப பாடியில வந்து யார் சர்க்குலேஷன் ஆகுறான்னா, பிளட் தான் சர்க்குலேட் ஆகுது. பொதுவாவே நம்மளுக்கு வந்து ஃபீமேல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு வந்து 5½ லிட்டர் ரத்தமும், ஆண்களுக்கு 5½லேருந்து 6 லிட்டர் ரத்தமும் ஆண்களுக்கு இருக்கும். இது வந்து எங்க நம்ம உடல்ல வந்து ஆர்டரீஸ்ன்னு சொல்லக்கூடியது, வெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, கேப்பிலரிஸ்ன்னு சொல்லக்கூடியது இருக்கு. ஸோ பொதுவா வந்து நம்ம இந்த இந்த அதாவது ஒவ்வொரு ரத்தமுமே இந்த பிளட் வெசல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த நாளங்கள்ல தான் ரத்தம் வந்து ஓடும். ஸோ இந்த ரத்த நாளங்கள்ல தான் 3 வகையா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆர்டரீஸ், வெயின்ஸ் அண்ட் கேப்பிலரிஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ஆர்டரீஸ், வெயின்ஸ் அண்ட் கேப்பிலரிஸ் அதனுடைய வேலைப்பாடுகள் ரொம்ப முக்கியம். ஆர்டரீஸ்னா தமனிகள்னு அர்த்தம். இது வந்து என்னன்னா, யூசுவலா ரெட் கலர்ல காமிச்சிருப்பாங்க. நம்ம பிக்சர் தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நெறைய ஆக்ஸிஜன் நிறைந்த ஒரு ரத்தத்த கொண்டு போகக்கூடியது. எல்லா செல்களுக்குமே கொண்டு போகக்கூடியது. அதுதான் இந்த தமனிகள்னு சொல்லக்கூடியது. இதே வந்து அ வெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வெயின்ஸ் அப்டின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது அதோட பேர் என்னன்னா, ம் சிரைகள்னு சொல்லுவாங்க யூசுவலா. அ ஸோ இதனுடைய வேலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ டீஆக்சிஜனேட்டட் பிளட்ட வந்து கொண்டு போறது. அதாவது அ சு ம் சுத்தமான ரத்தம் தான் ஆர்டரீஸ்ல போகும். சுத்தம் இல்லாத கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தத்த தான் நம்ம வந்து சுத்தம் இல்லாததுன்னு சொல்றோம். டீஆக்சிஜனேட்டட் பிளட்ன்னு சொல்றோம். அத வந்து நமக்கு வந்து எல்லா செல்கள்ல இருந்தும் வெளியில எடுத்துட்டு போறது வந்து என்னன்னா, வெயின்ஸ்ல வெளியில எடுத்துட்டு போகும். அடுத்தது கேப்பிலரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆம் கேப்பிலரீஸ் என்ன வேலை பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டரீஸ் அண்ட் வெயின்ஸ் வந்து ஒண்ணா ஜாயின் ஆகுறது தான் கேப்பிலரீஸ்ன்னு சொல்லக்கூடியது. யூசுவலா இங்க வந்து எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது கழிவுகள் பரிமாற்றம் வந்து இந்த கேப்பிலரீஸ்ல வந்து நடக்கும். இது இங்க நடக்கும். அடுத்தது நம்மளுக்கு உடல்ல வந்து நெறைய டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேஷன்னு சொல்லுவாங்க. சிஸ்டமிக்ன்னு சொல்லுவாங்க. பல்மனரின்னு சொல்லுவாங்க. சிஸ்டமிக்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ரத்தம் போறது தான் சிஸ்டமிக்ன்னு சொல்றது. பல்மனரி அப்டின்னா என்ன அர்த்தம்னா, அம் லங்ஸுக்கும், ஹார்ட்டுக்கும் இடையில இருக்கிறது தான் பல்மனரி சர்க்குலேஷன்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து உடல்ல எல்லா செல்களுக்கும் ரத்தம் வேணும். அந்த எல்லா செல்களுக்கும் நல்ல ரத்தத்த கொண்டு போறது தான் ஆர்டரீஸ். எல்லா செல்களும் அந்த நல்ல ரத்தம் ஆக்ஸிஜன் நிறைந்த அந்த ரத்தத்த எடுத்துக்கிட்டு,
அது வெளிப்படக்கூடிய கழிவுகள், கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட ரத்தத்த வந்து இந்த வெயின்ஸ் எடுத்துட்டு வரும். ஸோ இந்த மாரி தான் நம்ம உடல்ல நடக்கும். கேப்லரீஸ்ங்கிறது ரொம்ப மைன்யூட்டா அந்த பிளட் வெசல்ஸ். பொதுவா நீங்க வந்து இப்போ கண்கள் சிவந்திருந்தா, அந்த கண்கள பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல குட்டி, குட்டி மைன்யூட் வெசல்ஸ் தெரியும். அதுதான் கேப்லரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்க பொதுவா எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். யூசுவலா வந்து லங்ஸ சுத்தி ஆல் ஆல்வியோலை உள்ள இருக்கும். அந்த ஆல்வியோலை சுத்தி இருக்கக்கூடிய கேபிலரிஸ்ல ஆக்ஸிஜன், கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பொதுவா வந்து இதுதான் உடல்ல நடக்குது. அந்த மாதிரி உங்க உடல்ல வந்து இந்த ரத்த நாளங்களுடைய வேலைப்பாடு இதுதான். அடுத்தது இதுதான் வந்து ஒரு ஹார்ட்டினுடைய ஸ்ட்ரக்சர். பொதுவா வந்து ஹார்ட் வந்து ஒரு 4 வால் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க. மேல இருக்கக்கூடியது ஏட்ரியம்னு சொல்லுவாங்க. கீழ இருக்கிறது வென்ட்ரிக்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஜஸ்ட் இது நம்ம இதனுடைய அமைப்ப பத்தி பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதாவது என்னன்னா, ஒவ்வொரு ஹார்ட்டுமே அதனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பம்பிங் ஆஃப் பிளட். அதாவது நம்ம உடல்ல 5½ லிட்டர் ரத்தம் வந்து இருக்கு. அந்த 5½ லிட்டர் ரத்தமுமே இந்த ஹார்ட் தான் பம்ப் பண்ணி குடுக்குது. அந்த ஹார்ட் எதுக்காக இத பம்ப் பண்ணி குடுக்குதுன்னா, நம்ம ரத்தம் ஓடுறதுக்கு வந்து ஒரு பிரஷர் தேவ. அந்த பிரஷர வந்து நம்ப உருவாக்கி குடுக்கறது மட்டும் தான் இந்த ஹார்ட்டினுடைய வேல. ஏன்னா நம்ம வந்து கிராவிட்டின்னு சொல்லுவோம். கிராவிட்டின்னு சொல்லும்போது கீழ ரத்தம் வந்து நமக்கு நெறைய இழுக்கப்படும். ஆனா நமக்கு வந்து மேல அந்த ரத்த நாளங்கள் மேல ஆன்டி கிராவிட்டியா நமக்கு வேண்டியதா இருக்கிறதுனால, ஆன்டி கிராவிட்டி வழியாவும் நமக்கு மேல ரத்தம் இப்ப தலைகளுக்கெல்லாம் தலை பார்த்தீங்கன்னா, தலைப்பகுதிக்கு மேல் வழியா போணும். ஆன்டி கிராவிட்டியா போணும். கீழ இருந்து மேல. ஸோ அந்த இடத்துலலாம் நமக்கு வந்து அ ஆன்டி கிராவிட்டியா போம்போது சில ஃபோர்ஸ் தேவை நமக்கு. ஸோ ஹார்ட் என்ன பண்ணுதுன்னா, ஜஸ்ட் பம்பிங். ஃபார் எக்ஸாம்பிள் வீட்ல ஒரு மோட்டார் வச்சிருக்கோம். அது ஜஸ்ட் பிரஷரைஸ் பண்ணி நமக்கு டேங்க்குக்கு வந்து அனுப்புது. கீழ இருந்து. ஸோ அந்த வேலைய தான் நமக்கு வந்து இந்த ஹார்ட் வந்து பிரஷரைஸ் பண்ணி அந்த பிளட்ட வந்து குடுக்குது. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு நம்ம ஹார்ட் வந்து 72 டைம்ஸ் வந்து பீட் பண்றது அப்படின்னு இருக்கு. ஸோ அவ்ளோ தடவ பீட் பண்ணும்போது, அதுக்குன்னு ஒரு பிரஷர் வந்து கிடைக்குது. 120 to 80 mm ஆஃப் ஹெச்ஜி வந்து அதுக்கு பிரஷர் கிடைக்குது. அதுதான் நமக்கு வந்து பிளட் பிரஷர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவா வந்து ஹார்ட்ல வந்து ம் ஸ் ஸ் அ அறைகள்னு சொல்லுவோம். ஆர்டரீஸ், வெயின்ஸ், ஆர்டரீஸ், வென்ட்ரிக் ஸோ ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து நமக்கு வந்து பிளட் போகும். அதே மாரி இதுதான் ரைட் சைடு, லெஃப்ட் சைடு ஆஃப் த ஹார்ட்ன்னு சொல்றது. இதுக்குள்ள வால்வ்ஸும் இருக்கும். இந்த வால்வ்ஸும் என்ன பண்ணும்னா, ஜஸ்ட் பிளட் வந்து பம்ப் பண்ணும்போது பேக் ஃப்ளோ ஆகாம இருக்கிறதுக்கு, பின்னாடி போகாம இருக்கு. இப்ப மேல இருந்து வருது, ஆர்டரியில இருந்து வெயின் கீழ வென்ட்ரிக்கிளுக்கு வருதுன்னா, இந்த வால்வ் இருக்கும்போது பின்னாடி போகாது பிளட் அமுக்கும்போது. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து வால்வ்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஃபங்ஷனா இருக்கு. அதுதான் இந்த நமக்கு யூசுவலா ஹார்ட்ல கை வச்சு பார்த்தோம்னா, இந்த லவ் டப் சவுண்டுன்னு வரும். ஸோ யூசுவலா வந்து நம்ம ஸ்டெத்தஸ்கோப்ல கூட பார்ப்போம். அந்த லப் டப் சவுண்ட் எப்படி வருதுன்னா, இந்த வால்வ்ஸ் வந்து சுருங்கி விரியறதுனால தான் வருது. ஸோ இதுதான் ஹார்ட்டினுடைய முக்கியமான வேலை. ஸோ பொதுவா வந்து ரைட் சைடு ஆஃப் த ஹார்ட்ன்னு சொல்லுவோம். லெஃப்ட் சைடு ஆஃப் த ஹார்ட்ன்னு சொல்லுவோம். ரைட் சைடு ஆஃப் த ஹார்ட்டுக்கு வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட், நெறைய கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற பிளட் வந்து வரும். இங்க இருந்து அது வந்து லங்ஸுக்கு போயிடும். திரும்பி லங்ஸுக்கு போயிட்டு அங்க சுத்திகரிச்சு, லங்ஸ்ல இருந்து திரும்பி சுத்தமான பிளட், மோர் ஆக்ஸிஜன் நிறைந்த பிளட். இப்ப நாம எடுத்த கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த பிளட்ட தான் இந்த ரத்த நாளங்கள் இங்கிருந்து வந்து ரைட் சைடு ஆஃப் த ஹார்ட்டுக்கு வந்து அங்கருந்து லங்ஸுக்கு போகும். அங்க போயி நம்ப கார்பன் டை ஆக்சைடு வெளியில விட்டுட்டு, நம்ம எடுத்த ஆக்ஸிஜன எடுத்துட்டு, இங்க வந்து நம்ம லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட்ல குடுத்து, இங்கருந்து பிளட்டுக்கு போகும். ஸோ ஹார்ட்டும், லங்ஸும் சேர்ந்து தான் இயங்குறாங்க. தனித்தனியா இயங்குறது இல்ல. அ இங்கருந்து லங்ஸுக்கு குடுக்கணும். லங்ஸ்லருந்து எடுத்துட்டு வந்து ஹார்ட் திரும்பி பம்ப் பண்ணி எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் குடுக்கணும். அதே மாரி இந்த ஹார்ட் சுருங்குறத வந்து சிஸ்டோல்ன்னு சொல்லுவாங்க. விரியறத வந்து டயஸ்டோல்ன்னு சொல்லுவாங்க. அந்த வால்வ் சுருங்கி விரியறத வந்து லப்டப் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஹார்ட் சுருங்கி விரியறதுனால வரக்கூடிய சவுண்ட். அதே மாரி பொதுவா நமக்கு வந்து பிளட் பிரஷர்ன்னு சொல்றது. அந்த ரத்தத்தினுடைய ஃபோர்ஸ் அளவு. அப்ப ஹார்ட் வேகமா சுருங்கி விரிஞ்சதுன்னா, ரத்தத்தினுடைய பிரஷர் அளவும் வந்து அதிகமா தான் இருக்க போகுது. ஸோ அது சுருக்குறதுக்கு பேரு சிஸ்டோல்ன்னு சொல்லுவாங்க. விரியறதுக்கு பேரு டயஸ்டோல்ன்னு சொல்லுவாங்க. நமக்கு நார்மலா இருக்க வேண்டிய பிரஷர் வந்து 120/80 அப்படிதான் சொல்லுவாங்க. சிஸ்டோலிக் அப்படி சுருங்கக்கூடிய பிரஷர் 120 ஆகவும், விரியக்கூடிய பிரஷர் 80 ஆகவும் இருக்கணும்னு சொல்றது.
இது வந்து அதிகமாயிடுச்சுன்னா, அதுதான் நம்ம பிளட் பிரஷர், பிபின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 140க்கு மேல இருக்கு, கீழ 90க்கு மேல இருக்குன்னா, நம்ம வந்து ஹார்ட் சுருங்கி விரியறது வேகமா பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஹைப்பர் டென்ஷன் நம்ம சொல்லக்கூடியது. ஹார்ட் அப்போ வந்து வேகமா துடிக்கும்போது, அதுக்கு அதுக்கு அதிகமான பலூன் நம்ம குடுக்குறோம். அதுதான். அதே மாரி இந்த பிளட்டுல பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, உள்ள வந்து ஆர்பிசின்னு சொல்லக்கூடியது, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ், அப்புறம் உள்ள வந்து பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரத்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்ம உடல்ல பெண்களுக்கு வந்து 5 லிட்டர், ஆண்களுக்கு வந்து 6 லிட்டர் 6 லிட்டர் ரத்தம் இருக்குன்னு சொல்லுவோம். இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது இந்த பிக்சர்ல இருக்கு. அ நான் ஒரு 1 நிமிடம் பிரேக் எடுத்துக்கிறேன். நான் உடனே வந்துடுறேங்க. 1 நிமிடம். வாழ்க வளமுடன்மா. மியூட்ல இருக்கீங்கம்மா. அம்மா லாவண்யம்மா, மியூட்ல இருக்கீங்கம்மா. இருக்கேங்க, இருக்கு. வாழ்க வளமுடன். பொதுவா பிபிடி தெரியுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ இங்க வந்து ரத்தத்துல வந்து பிளாஸ்மான்னு சொல்லக்கூடியது இருக்கும். ரெட் பிளட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இருக்கும். பொதுவா வந்து பிளாஸ்மால வந்து 55% வந்து நீர் தான் இருக்கு. பொது இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரத்தம்ங்கிறதுலயே நம்ம வந்து 55% ரத்தத்துல வந்து தண்ணீர் தான். அதுல 50% தண்ணீரும், மீதி 4% புரோட்டீன், 1 வந்து சொல்யூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரத்தத்துல வந்து மெயினா வந்து வாட்டர் தான் இருக்கு. 50%. மீதி 45% தான் வந்து உங்களுக்கு ரெட் செல் சிவப்பணுக்கள். ரத்தம் ஏன் வந்து சிவப்பா இருக்குன்னா, அது அதிக சதவீதம் வந்து பிளட் செல், ரெட் பிளட் செல்ன்னு சொல்லக்கூடியது எரித்ரோசைட்ஸ் தான் அதிகமா இருக்கு. அடுத்தது வந்து பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, அண்ட் தென் டபிள்யூபிசி லூக்கோசைட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இருக்கு. நமக்கு வெள்ளை அணுக்கள் 1% இருக்கும். மீதி 45%மே ஆர்பிசிஸ்ன்னு சொல்லக்கூடியது தான் இருக்கு. ஸோ இந்த பிளட்டுன்னு சொன்னாலே அதை நம்ம 2ஆ பிரிச்சுக்கிறோம். ஒரு 55% பிளாஸ்மா, மீதி 45% செல்கள். இன்னும் 1% வந்து டபிள்யூபிசி அண்ட் பிளேட்லெட்ஸ். ஸோ இந்த பிளாஸ்மால 50% வெறும் வாட்டர் தான். மீதி வந்து புரோட்டீன்ஸ் அண்ட் அதர் சொல்யூட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த டபிள்யூபிசிலாம் 1% தான் இருக்கு. ஆனா அது அவ்வளோ வேலை செய்யுது நம்ம உடல்ல. வெள்ளை அணுக்களே லிம்போசைட், மோனோசைட், நியூட்ரோஃபில், ஈஸ்னோஃபில், பேசோஃபில்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே நம்மளுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. இந்த ஆர்பிசிஸ்ன்னு சொல்லக்கூடியதுல தான் நம்மளோட ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்புறம் இது எல்லாமே நம்மளுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் கொடுக்கக்கூடியது தான். அதே மாதிரி புரோட்டீன்ஸும் நம்ம பிளட்ல வந்து இருக்கு. ஒரு 4% ஆல்புமின், குளோபுலின் அண்ட் ஃபைப்ரினோஜன் சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே அதனுக்குன்னு ஒரு வேலைகள் இருக்குது. ஃபைப்ரினோஜன்லாம் பார்த்தீங்கன்னா, உடல் வந்து நமக்கு பிளட் உறையாம இருக்கிற மாதிரி நமக்கு பாதுகாக்கக்கூடியது. ஸோ ஒவ்வொரு செல்களுமே தன்னுடைய வேலையை செய்யுது. அதுதான் இங்க நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபைப்ரினோஜன் பார்த்தீங்கன்னா, பொதுவா பிளட் கிளாட் ஆகாம கிளாட்டிங் மெக்கானிசம்க்கு ஹெல்ப் பண்றது. குளோபுலின் வந்து இம்யூனிட்டி. அல்புமின் வந்து ஒரு பிளட்டுக்கு ஒரு ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுது. அதே மாரி பிளாஸ்மான்னு சொல்லக்கூடியது 55% பிளாஸ்மா இருக்கு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, எல்லா நியூட்ரிஷனும் பிளாஸ்மால தான் கேரி ஆகும். பொதுவாவே நமக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது நீங்க பார்க்கலாம். நெறைய டியூபா வச்சிருப்பாங்க. அதில கீழ பார்த்தீங்கன்னா, சிவப்பா இருக்கும். ஆர்பிசிஸ்ன்னு சொல்லக்கூடியது. மேல ஒரு மாதிரி ஸ்ட்ரா கலரா இருக்கும். அந்த ஸ்ட்ரா கலர்ல தான் நம்மளுடைய எல்லா டெஸ்ட்டுமே பண்றது. நீங்க எந்த டெஸ்ட் ஹார்மோன்ஸ் பார்த்தாலும் சரி, எம் டயபெட்டிக் டெஸ்ட், இன்சுலின் எல்லாமே அந்த பிளாஸ்மால தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதில தான் புரோட்டீன், எலக்ட்ரோலைட்ஸ், ஹார்மோன், நியூட்ரிஷன், வேஸ்ட் எல்லாமே அதில தான் இருக்கும். ஸோ ஆர்பிசிங்கிற செல்லு தான் வந்து மில்லியன் கணக்குல இருக்கு. பொதுவாவே வந்து பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 மில்லியன் செல்கள் இருக்கும். அதே மாரி ஆண்களுக்கு 5.5லேருந்து 6 மில்லியன் செல்கள் வந்து ஒரு யூனிட் ஆஃப் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு யூனிட்டுக்கு இவ்ளோ செல் இருக்கும் நமக்கு.
ஸோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு மில்லியன் கணக்குல இருக்கிறதுனால தான் நம்ம பிளட் வந்து ரெட்டா இருக்கு. இதுவே வந்து WBCஸ்ன்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, 1000 கணக்குல தான் இருக்கும். ஸோ 4000 இருந்து 11,000 தான் இருக்கும். ஸோ கம்மியான செல்களா இருந்தா கூட, அதனுடைய வேலைப்பாடு ரொம்ப ஜாஸ்தி. இதே மாரி பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லக்கூடியதுல உடல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம உடல்ல வந்து கிளாட்டிங் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு இடத்துல கட் ஆயிருச்சு கையில, ரத்தம் வந்துட்டு இருக்குன்னா, உடனே இந்த பிளேட்லெட்ஸ் தான் என்ன பண்ணணும்னா, ஒரு 2லருந்து 3 நிமிஷம்க்குள்ள அந்த ப்ளீடிங்க வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடிய வேலைகள் வந்து இந்த பிளேட்லெட்ஸ் தான் பண்ணும். ஸோ அந்த மாரி ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் எல்லாமே வந்து நம்ம உடல்ல ஒவ்வொன்னும் அதனுடைய செயல்பாடுகள பண்ணிட்டு இருக்கு. இது எல்லாமே ரத்தம் உள்ள இருக்கக்கூடிய இது எல்லாமே. அதே மாரி ஆர்டரீஸ், வெயின்ஸ் அண்ட் கேப்பிலரிஸ் கூட உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். என்ன வேலை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆக்ஸிஜன் எல்லாமே நிறைந்த பிளட் ஆர்டரீஸ்லயும், கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லக்கூடியது வெயின்ஸ்லயும், கேப்பிலரிஸ்ன்னு சொல்லக்கூடியது ரொம்ப நுண்ணிய இந்த இடத்துல உங்களுக்கு பிக்சர்ல தெரியும். இது ஆர்டரீஸ், இது வெயின்ஸ். இது 2ம் ஜாயின் ஆகுறது கேப்பிலரிஸ். இந்த கேப்பிலரிஸ்குள்ள தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆர் எனி எக்ஸ்சேஞ்ச். ஒரு இதுக்கும் இன்னொரு ஆர்டரீஸ்க்கும் வெயின்ஸ்க்கும் நடுவுல எக்ஸ்சேஞ்ச் அங்க தான் நடக்கும். அதே மாதிரி பொதுவாவே வந்து இந்த ஹெமடாலாஜிக்கல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் இருக்கும். உடல்ல என்னென்ன இருக்கு நம்மளுடைய பிளட் இருக்கு. அது இல்லாம இந்த பிளட் செல்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? ஆர்பிசி, டபிள்யூபிசி இதெல்லாம் எங்க உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலும்பு மஜ்ஜைக்குள்ள தான் உற்பத்தி ஆகுது எல்லாமே. அதே மாரி நம்ம உடல்ல எப்படி இந்த ஆர்டரி சிஸ்டம், வீனஸ் சிஸ்டம் இருக்கோ, அதே மாரி அதாவது இந்த இந்த பிக்சர்ல உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த ஆர்டரி ஓடிட்டு இருக்கு உடல்ல. எல்லா இடத்துல எல்லா உறுப்புகளும் சரி, ஒரு இடம் கூட நமக்கு பாக்கி இல்லாம ரத்த ஓட்டம் போயிட்டே இருக்கு. ஸோ, அந்த மாதிரி ஆர்டரீஸ், வெயின்ஸ் இருக்கிற மாதிரியே இன்னொரு சிஸ்டம் ஒண்ணு இருக்கு. லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னு சொல்றது. இது வந்து ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் மாதிரி. அதாவது உடல்ல எங்கெங்கெல்லாம் எக்ஸசிவ் ஃப்ளூயிட்ஸ் இருக்கு. அப்புறம் உங்களுடைய பாடியில பேத்தோஜன்ஸ் வேஸ்ட் அதாவது வைரஸ், பாக்டீரியாஸ் இருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த இம்யூன் சிஸ்டம்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே இந்த லிம்ஃபாட்டிக்ல தான் நடக்கும். இந்த பொதுவாவே பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா, அ அந்த இடத்துல அந்த நெறி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க இருக்கக்கூடிய செல்கள் லிம்போசைட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அதிகமா வேலை செய்யும் அந்த டைம்ல அந்த இன்ஃபெக்ஷன் எடுக்கிறதுக்காக. எந்த இடத்துல உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கோ அந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தொண்டையில இருக்கு, மூக்குல இருந்து தொண்டை வரைக்கும் இல்ல ஃபேஸ்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா, இந்த கழுத்து பகுதியில அந்த லிம்ஃபாட்டிக்ஸ்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெறி கட்டி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாரி அடி வயித்து பகுதியில இல்ல வயிறு பகுதியில இருக்குன்னா, உங்களுக்கு இந்த தைஸ்ல வந்து அ உங்களுக்கு அந்த நெறி கட்டுறத பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க இருக்கக்கூடிய செல்கள் அதிகமா அந்த இன்ஃபெக்ஷன்னால வேலை செய்யுது அப்படிங்கிறது தான். அதுதான் ட்ரெயினேஜ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத கழிவுகள் வந்து உடல்ல போறத சிஸ்டம் தான் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னு சொல்றது. அடுத்தது ஸ்ப்ளீன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஸ்ப்ளீனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா, இப்ப ஆர்பிசிஸ் வந்து 120 நாள் தான் இருக்கும்னா, அந்த 120 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது தன்னைத்தானே வந்து தன்னைத்தானே வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அது இறந்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பிளட் அது என்ன பண்ணும்னா, இந்த இதுல ஏதாவது தேவை இருக்கு அப்டின்னா வச்சுக்கிட்டு, தேவையில்லாத பொருள் அதாவது அந்த ஆட்டோலைசிஸ் ஆன ஆர்பிசில இருந்து ஏதாவது உங்க பாடிக்கு தேவை. அந்த ஆட்டோலைசிஸ் ஆன ஆர்பிசில இருந்து ஏதாவது தேவைன்னா எடுத்து வச்சுக்கிட்டு, மீதி அந்த மீதி தேவையில்லாதது வந்து இந்த லைசிஸ் ஆன ஆர்பிசி வந்து நேரா ஸ்ப்ளீன் தான் போகும். ஆ மண்ணீரல்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து கிரேவியார்ட் நம்ம பாடியில. அங்க போய் அது வந்து அ டெஸ்ட்ராய் ஆயிரும் அப்புறம். ஸோ அதுதான் சொல்லுவாங்க. ஓல்டு ஆர்பிசி, ஓல்டு செல்ஸு, எல்லாமே போய் அங்க தான் கிரேவியார்ட்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ அங்க தான் போய் எல்லாமே ஆ டெஸ்ட்ராய் ஆகக்கூடியது. அடுத்தது தைமஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே என்னன்னா, உங்க பாடிக்கு நோய் எதிர்ப்பாற்றல் குடுக்கக்கூடியது தான் தைமஸ்ன்னு சொல்லக்கூடியது. இதுவுமே வந்து டி லிம்போசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் உங்க பாடியில இம்யூனிட்டி தரக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா என்ன? டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜீரண மண்டலம்னு சொல்றது. இந்த ஜீரண மண்டலம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாயிலிருந்து ஆரம்பிச்சு, உங்களுடைய ஆனஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது உணவு குழாய்.
ஜீரணம் ஆரம்பிக்கிற இடம் வந்து மவுத்லயே ஆரம்பிச்சிருது. அது முடியிற இடம் வந்து ஆனஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்ப பார்க்கறது எல்லாமே மேலோட்டமான விஷயங்கள் மட்டும் தான் பார்க்குறோம். ரொம்ப நுணுக்கமா ஜென்ரலா தான் பார்க்குறோம். ஒவ்வொரு உறுப்பு என்ன வேலை செய்யுது, அதனுடைய வேலைப்பாடு என்ன அப்படிங்கிறது மட்டும் தான் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இப்ப நம்மளுடைய ஜீரண மண்டலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வாயில இருந்தே அது ஆரம்பிக்குது. இப்ப வாயில பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கு? பல்லு இருக்கு. சலைவரி கிளாண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. உமிழ்நீர் உற்பத்தி பண்ணக்கூடியது இருக்கு. இது இல்லாம நாக்கு இருக்கு. ஸோ நீங்க சாப்பாடு உள்ள போடுறப்போ உங்களுடைய ஜீரணம் வந்து இங்கேயே ஆரம்பிச்சுருது. வாயிலேயே ஆரம்பிச்சுருது. ஏன்னா, உங்களோட மெயினா வந்து நம்ப உணவு என்னதான் எடுத்துக்கிட்டா கூட, நம்ப இட்லி சாப்பிடுறோம், தோசை. நீங்க என்ன சாப்பிட்டாலுமே உங்க உடலுக்கு வந்து அது இட்லி, தோசையா தெரியாது. அதுக்கு வந்து என்னவா கணக்கு பண்ண தெரியும்னா, புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்டு அப்படிதான் உங்களுக்கு கணக்கு பண்ண தெரியும். ஸோ, இப்ப நீங்க வந்து ஒரு சாம்பார் சாப்பிடுறீங்க அப்படின்னா, ஓகே இதுல எவ்வளோ புரோட்டீன் அவங்க எடுத்திருக்கிறாங்க. அப்படிதான் அதுக்கு பார்க்க தெரியும். இப்போ நீங்க ஒரு ஒரு ஆயிலியான சப்ஸ்டன்ஸ் எடுக்குறீங்க, ஒரு வடை எடுக்குறீங்க, இல்ல ஏதோ ஒண்ணு எடுக்குறீங்க அப்படின்னா, இத வந்து அதுக்கு ஃபேட்டா தான் பார்க்க தெரியும். ஸோ, நம்ப வந்து இந்த ம் சுவா ஜீரண மண்டலம் வந்து இங்கேயே ஆரம்பிச்சுருது உங்களுக்கு. வாயிலேயே ஆரம்பிச்சுருது. பொதுவா வந்து நமக்கு உமிழ்நீர் ரொம்ப வந்து ஒரு ப்ரிஷியஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து அது. அது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நாளைக்கு உமிழ்நீர் வந்து 1.5 லிட்டர்ஸ் வந்து நமக்கு செக்ரீட் ஆகும். 1 1/2 லிட்டர் உமிழ்நீர் வந்து செக்ரீட் ஆகுது. ரைட் சைட்ல 3 இருக்கு. லெஃப்ட் சைட்ல 3 சலைவரி கிளாண்ட். டோட்டலா 6 இருக்கு நமக்கு. இதுல எல்லாத்துல இருந்தும் டுகெதரா நமக்கு வந்து 1 1/2 லிட்டர் ரத்தம் வந்து செக்ரீட் ஆகுது. அந்த 1 1/2 லிட்டர் சலைவாவுனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாவே வந்து நம்மளுடைய சாப்பாட வந்து அத ஜீரணிச்சு, அதுல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் பார்த்தீங்கன்னா, இங்கேயே டைஜஸ்ட் ஆயிடும். அது மட்டும் இல்லாம கார்போஹைட்ரேட்ன்னு சொல்லுவோம். கார்போஹைட்ரேட். அந்த கார்போஹைட்ரேட் இங்கேயே டைஜஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுரும் உங்களோட சலைவாலே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த உமிழ்நீர்ல வந்து நெறைய நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமா இருக்கு. அதனால தான் வந்து அந்த இப்ப சாப்பாட்டுல இப்ப நம்ம நம்ம தட்டுல இருந்து இங்க எடுத்துட்டு வர்றதுக்குள்ள காத்துல எவ்வளவோ பாக்டீரியாஸ் இருக்கு. எவ்வளோ வைரஸ் இருக்கு. அதுக்குள்ள அது வந்து நம்ம அந்த சாப்பாட்டுல அப்படி ஏதாவது மிக்ஸ் ஆனா அந்த ஏர்ல ஏதாவது ஆனா கூட, நம்ம இங்க வாயிலே வந்து அது அந்த உமிழ்நீர்ல இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்கே அத டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஈவன் வந்து இந்த ஒ ஒ ஒ பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல காயம் பட்டுருச்சு அப்படின்னா, அங்க எச்சில் உமிழ்நீர் வப்பாங்க. அந்த உமிழ்நீருக்கு வந்து அவ்ளோ நோய் எதிர்ப்பாற்றல் வந்து அந்த உமிழ்நீருக்கு இருக்கு. அதே மாரி நம்ம பேசக்கூடியது லூப்ரிகேஷன். இப்ப நான் பேசுறேன், இந்த டங் மூவ் ஆகுது. இந்த மவுத் மூவ் ஆகுறதுக்கு அந்த உமிழ்நீர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உமிழ்நீர் செக்ரீட் ஆகலைன்னா, நமக்கு பேச மு அ அந்த நாக்கு சில பேருக்கு அந்த லிவர் இஷ்யூஸ் இருக்கும்போது பார்க்கலாம். இந்த உமிழ்நீரினுடைய அளவு கம்மியாகும். அதே மாதிரி அந்த நாக்கு ஒட்டும். பேசும்போது நாக்கு ஒட்டுறது, இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ, இந்த உமிழ்நீருக்கு வந்து நெறைய வேலைகள் இருக்கு. 1 1/2 லிட்டர் செக்ரீட் ஆகுதுன்னு சொல்றாங்க. நோய் எதிர்ப்பாற்றல் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ப சாப்பிடக்கூடிய பொருள்ல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் டைஜஷன் இங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுது. இது எல்லாமே இங்க நடக்குது உங்களுடைய மவுத்துக்குள்ள. ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுடைய சாப்பாடு வந்து இந்த உமிழ்நீரோட சேர்ந்துருச்சு, டைஜஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கு பேரு அந்த உமிழ்நீரோட சேர்ந்த சாப்பாட்டுக்கு பேரு போலஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க நல்லா மென்னு அந்த உமிழ்நீர் வந்து நமக்கு இந்த போலஸ் வந்து இங்க உணவு குழாய்க்கு போகுது. அங்க இருந்து வந்து அந்த உணவு குழாய்ன்னு சொல்லுவோம். ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லுவோம். ஃபேரிங்ஸ் பொதுவா வந்து நம்ம சுவாசம் வந்து ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ், ட்ரெக்கியான்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா, பொதுவாவே இது வந்து இந்த இடத்துல ஒரு எபிக்ளாட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சுவாச குழாயும், உணவு குழாயும் மூடுற இடம். ஸோ இங்கேயும் வந்து ஜென்ரலா வந்து இது வந்து ஒரு ஃபேரிங்ஸ் வந்து டைரக்ட்டா உங்களுக்கு ஈசோஃபேகஸ் போயிரும். அங்கேருந்து போயிட்டு இங்க அந்த பெரிஸ்டால்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எடுத்த உடனே போய் சாப்பாடு அங்க போய் ஸ்டொமக்ல விழாது. ஜஸ்ட் ஸ்லோவா தான் உங்களுக்கு சாப்பாடு போகும். அந்த சாப்பாடு போயிட்டு இந்த இடத்துல ரீச் ஆகும்போது, ஸ்டொமக்கு கிட்ட ரீச் ஆகும்போது ஒரு வால்வ் இருக்கும் அங்க. அந்த வால்வ் வந்து ஓப்பன் ஆகிட்டதுக்கு அப்புறம் தான் இங்க உணவு வந்து ரீச் ஆகும். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம அந்த அந்த ஏப்பம்ன்னு சொல்றது, இது எல்லாமே அந்த வால்வ் ஓப்பன் ஆகுறது தான். ஸோ, ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டொமக்குக்கு ரீச் ஆகுறதுக்கு முன்னாடியே, உங்களோட சுவாசத்தினாலயும் சரி, உங்களுடைய தாட்ஸ்னாலயும் சரி, எண்ணங்களாலயும் சரி, இல்ல ஒரு சாப்பாட பார்க்கறப்பயும் சரி, கேட்கறது, பார்க்கறது, முகர்றது. அந்த சென்சஸ் மூலியமா உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஸோ முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சு, உங்களோட ஸ்டொமக்ல வந்து அந்த HClன்னு சொல்லக்கூடியது உற்பத்தி ஆக ஆரம்பிச்சுரும். நமக்கு ஒரு நாளைக்கு 1 1/2 லிட்டர் HCl காலை, மத்தியானம், இரவு அந்த டைம் டியூரேஷனுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா செக்ரீட் ஆகும். டைம்க்கு ஏத்த மாரியும் HCl செக்ரீட் ஆகும். இப்ப தினமும் நீங்க 1 மணிக்கு சாப்பிட்டு பழகிருக்கீங்கன்னா, 1 மணிக்கெல்லாம் உங்களுக்கு HCl செக்ரீட் ஆக ஆரம்பிச்சுரும். அதனால தான் அந்த டைம் ஃபாலோ பண்ணா, அந்த டைம்ல அப்படியே சாப்பிடணுங்கிறது. ஸோ அந்த ஆசிட் செக்ரீட் ஆயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும். இல்ல நீங்க வந்து ஒரு கடைய கிராஸ் பண்றீங்க. அந்த வாசனை வந்து உங்களுக்கு அந்த HCl செக்ரீட் பண்ணும். அதுதான் உங்களுக்கு அந்த சாப்பிடணும்னு அந்த உணர்வ தூண்டுறது. அதே மாதிரி நீங்க ஒருத்தவங்க சொல்றாங்க உங்களுக்கு, இன்னைக்கு இன்னைக்கு இட்லி சாம்பார் நைட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, கேட்ட உடனே உங்களுக்கு HCl செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சென்சஸ் மூலியமாவுமே உங்களோட ஸ்டொமக்ல HCl உற்பத்தி ஆக ஆரம்பிச்சுரும். அந்த உணவுக்கு ஏத்த மாதிரி வேற நமக்கு உற்பத்தி ஆகும். அது ஒண்ணு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இட்லி, சாம்பார் சொல்றாங்கன்னா, அதுக்கேத்த மாரி உங்க பாடி ரெடி பண்ணிரும். ஸோ இந்த மாரியான நுணுக்கங்கள் உங்க பாடி ரொம்ப பண்றது. அதே மாரி இந்த ஸ்டொமக் வந்து அந்த HCl செக்ரீட் ஆயி ரெடியா இருக்கும் ஒரு அந்த டைம் தான் நமக்கு பசின்னு சொல்றோம். அந்த உணர்வு தான். அந்த சாப்பாடு போயிட்டு நமக்கு அந்த ஸ்டொமக்ல அந்த போலஸ் உள்ள ரீச் ஆனதுக்கப்புறம் இங்க HClஓட மிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இங்க வந்து என்ன டைஜஷன்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும்னா, எஸ்பெஷலி அந்த மீதி இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் அங்க என்ன டைஜஸ்ட் ஆகலையோ, அது இங்க டைஜஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது புரோட்டீன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. பொதுவா இந்த ஸ்டொமக்ல போய் இந்த HClஓட மிக்ஸ் ஆனா அது பேரு கைம்ன்னு சொல்லுவாங்க. அது அப்படியே நமக்கு கீழ வரும். டியோடினம்னு சொல்லுவாங்க. இந்த பகுதிக்கு வரும்போது லிவர்ல இருந்து கால் பிளாடர் அந்த பைல் ஸ்டோர் ஆயிருக்கும். இதனுடைய வேலை ஃபேட்ட வந்து டைஜஸ்ட் பண்ணி குடுக்கறது தான் இந்த லிவர் உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த பைல்னுடைய செக்ரீஷன். அதே மாதிரி உங்களோட பான்கிரியாஸ்ன்னு சொல்லக்கூடியது இந்த கணையம். இதுதான் வந்து இந்த இன்சுலின் டைஜஸ்ட் பண்ணி குடுக்கக்கூடியது. சாரி உங்களோட எஸ்பெஷலி உங்களோட புரோட்டீன்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இது 2மே குளுக்கோஸ் பிரேக் டவுன் இது எல்லாமே இங்கே தான் உங்களுக்கு வந்து நடக்கும். அடுத்தது டியோடினம் போனதுக்கப்புறம் இங்கேருந்து இப்போ இது வரைக்குமே இந்த சிறுங்குடலினுடைய ஆரம்பம் வரைக்குமே உங்களுக்கு ஃபுல்லா என்ன ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குன்னா, பிரேக் டவுன் தான். அதாவது பெருசா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து சின்ன சுருக்கி அந்த HCl கலந்து அதுல இருந்து பிரேக் டவுன். அது ஏன் வந்து அப்படி ஆகுது அப்படின்னா, உங்களுடைய சிறுங்குடல் வந்து ஒரு சில சப்ஸ்டன்ஸ தான் அந்த ஃபார்ம்ல இருந்தா மட்டும் தான் அப்சர்வ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உணவுல கார்போஹைட்ரேட் இருக்கு. அது வந்து கார்போஹைட்ரேட்டா அப்படியே வந்து இந்த சிறுங்குடல் வந்து அப்சர்வ் பண்ணாது. அந்த கார்போஹைட்ரேட் பிரேக் டவுன் ஆகி அதிலிருந்து குளுக்கோஸ் ஃபார்ம்ல வந்தா மட்டும்தான் இந்த சிறுங்குடலால அத வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அப்படி இல்லாதது எல்லாமே அதாவது பிரேக் டவுன் ஆகாதது. அதாவது பெரிய மாலிக்யூல்ல இருந்து சின்ன மாலிக்யூலா சுருக்கி குடுக்கறது. ஒரு காம்பவுண்ட வந்து இன்னொரு காம்பவுண்டா மாத்தி குடுக்கறத மட்டும் தான் ஸ்மால் இன்டெஸ்டைனால அப்சர்வ் பண்ண முடியும். அப்படி இல்லன்னா அது என்ன பண்ணும் தெரியுங்களா? ஓ! இது இது தேவையில்லாத பொருள் போல இருக்கு. இது நமக்கு தெரியாது இது என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்டுரும். லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு அது கழிவுகளா தள்ளி விட்டுரும். அதனால தான் சில பேருக்கு வந்து சாப்பிட்டா சில பேருக்கு சில இஷ்யூஸ் இருக்கும். சாப்பிட்டா உடனே மோஷன் போறது, வெயிட்டே போடாம இருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன ரீசன்னா, அப்படியே வந்து அவங்களுக்கு பிரேக் டவுன் அது மேல இருந்து அந்த ஸ்டொமக் வரைக்கும் பிரேக் டவுன் ஆகுறது ப்ராப்பரா ஆகல. அப்புறம் ஆ அது வந்து ஸ்மாலரா கன்வெர்ட் ஆகல அப்படின்னா, இங்க போய் அப்சர்வ் ஆவாது. அப்படியே வெளியில போயிரும். லார்ஜ் இன்டெஸ்டைனால அத புரிஞ்சுக்க முடியாது. அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸா இருந்தா அந்த சப்ஸ்டன்ஸ வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் புரிஞ்சுக்காது. அப்படியே வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு அது கழிவுகள்னு நெனச்சு தள்ளி விட்டுரும். அதனால தான் இது மவுத்ல இருந்து ஆரம்பிச்சு நமக்கு இவ்ளோ பெரிய அ ஸ்மால் இன்டெஸ்டைனோட ஆரம்பம் வரைக்கும், இவ்ளோ பகுதிகளா நம்ம வந்து அந்த உணவ வந்து அ பிரேக் டவுன்னு சொல்லக்கூடியது. ஜீரணிக்கக்கூடியதெல்லாம் இவ்ளோ பண்றோம் நம்ம. அடுத்தது இப்ப லார்ஜ் இன்டெஸ்டைன்னு நீங்க ஸ்மால் இன்டெஸ்டைன் போனதுக்கப்புறம், அங்க வில்லைன்னு சொல்லிட்டு ஒரு உறுப்பு சொல்லுவாங்க. அதுதான் அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர் லைக் ஒரு விரல் மாதிரி இருக்கும். அந்த உறுப்பினுடைய வேலை என்னன்னா, உறிஞ்சுறது. சத்துக்கள உறிஞ்சுறது தான். ஏன்னா, இதுவரைக்கும் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகி, அது புரிஞ்சுக்கிற மாதிரியான சத்துக்களா உருவாயிடுச்சு இல்லைங்களா? அந்த சத்துக்கள வந்து இப்ப வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து அம் அந்த சத்துக்கள வந்து உறிஞ்சு, பிளட்டோட கலக்கிறது மட்டும் தான் ஸ்மால் இன்டெஸ்டைனோட வேல.
இப்பதான் உங்க உடல் வந்து அந்த தேவையான சத்துக்கள உறிஞ்சிருது. உறிஞ்சு அந்த ரத்தத்துல கலந்துர்றது. ரத்தம் வந்து அந்த ஒவ்வொரு செல்களுக்கும் அந்த தேவையான சத்துக்கள எடுத்துட்டு போறது. இது இல்லாம அந்த இப்போ ரத்தங்கள் உறிஞ்சப்பட்டு தேவையில்லாத அந்த கழிவுகள், சக்கைகள் தான் வந்து நமக்கு லார்ஜ் இன்டெஸ்டைன்ல வெளியாகுது. இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன்ல வெளியாகிற கழிவுகள் எல்லாமே இந்த ஆனஸ்ல கொஞ்சம் ரெக்டம்ல ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகி ஒரு குறிப்பிட்ட அளவு வந்ததுக்கப்புறம் இந்த ஆனஸ் வழியா வெளியேறிடும். இதுதான் இப்போ லார்ஜ் இன்டெஸ்டைனோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனோட வேலை வந்து நம்மளுடைய நீர்ச்சத்து ஏதாவது அந்த ஸ்டூல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கழிவுகள்ல இருந்து நீர் ஏதாவது இருந்தா அப்சர்வ் பண்ணிட்டு, அ அந்த ஸ்டூல்ஸ வந்து வெளியில தள்ளுறது மட்டும் தான் இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனோட வேலை. இப்ப இதுல நம்ப ஓரளவுக்கு தான் நம்ம பார்த்துருக்கோம். இதுல நெறைய நுட்பங்கள் ஆ இருக்கு. ஏன்னா தெரியும். இப்ப கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட்னா ஒரு விஷயத்த வந்து ஒரு 3 வருஷம், 5 வருஷம் இத பத்தி படிக்கிறோம்னா, அப்ப எந்த அளவுக்கு அத டீட்டெயில்டா வந்து நம்ம படிப்போம். அது மாதிரி இது வந்து மேற்புறமா உங்களுக்கு சொல்லக்கூடியது. ஸோ வந்து இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்டின்னா, வாயில இருந்தே நம்மளுடைய டைஜெஷன் ஆரம்பிச்சுருது. சலைவால உற்பத்தி ஆகுது. நம்ம சலைவால கார்போஹைட்ரேட் முதல்ல நம்ம வாயில டைஜெஸ்ட் ஆக ஆரம்பிச்சுருது. அடுத்தது லிவர் வந்து ஃபேட் அத டைஜெஸ்ட் பண்ணக்கூடிய பைல் செக்ரீட் பண்ணி குடுக்குது. அதே மாதிரி நம்ம இப்ப ஒரு பொருள் நம்ம சாப்பிடுறோம். ஒரு தோசை சாப்பிடுறோம், ஒரு இட்லி சாப்பிடுறோம், இல்ல ஏதோ ஒரு சாப்பிடுறோம். இப் இப்ப நம்ம அது கழிவு நம்ம எந்த கலர்ல இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அது ஸ்டூல்ஸ்ன்னு சொல்றோம். அப்ப அது எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருந்தா, அது வந்து அந்த கழிவுகள் வந்து இப்படி உருவாக்கி அந்த உடல் குடுத்திருக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு வேலைப்பாடுகள் ஆ உங்க உடல்ல நடக்குது. அதே மாரி இப்ப இது ஒவ்வொன்னும் நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆ இது உணவு குழாய் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அ அவ்ளோ ஒரு ஒரு உணவு குழாய் மட்டுமே அந்த உணவு இப்ப நம்ம மவுத்ல இருந்து நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் கீழ வர்ற வரைக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட்ன்னு சொல்றது. சுருங்கி விரியறது. சுருங்கி விரியறது. மேல மவுத்ல இருந்து ஆரம்பிச்சு கீழ ஆனஸ் வரைக்கும் ஒரே மூவ்மெண்ட் தான். ஸ்லோவா ஒரு ஃபுட்ட வந்து மூவ் பண்ணக்கூடியது. அதே மாரி இந்த கட்டுன்னு சொல்லக்கூடியத வந்து செகண்ட் பிரெயின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அ உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் வந்து இதுக்கு டைரக்ட்டா கண்ட்ரோல் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒவ்வொரு இதுல அவ்ளோ பாக்டீரியாஸ் நுண்ணுயிர்கள் இருக்கு. அது குட் பாக்டீரியா, பேட் பாக்டீரியா சொல்லுவாங்க. உங்களுடைய ஜீரணத்தன்மை எப்படி இருக்கோ, அப்படிதான் இருக்கும் நம்மளுடைய உடலினுடைய செயல்பாடு, எண்ணங்களுடைய செயல்பாடு எல்லாமே இந்த ஜீரணத்தன்மைய பொறுத்து தான் இருக்கு. இப்ப நம்மளுடைய மலச்சிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாதிரியும், சோர்வா இருக்கிற மாரியும், ஒரு சுறுசுறுப்பே இல்லாத மாதிரியும் இருக்கும். ஸோ, ஜீரணம் எந்த அளவுக்கு உங்க உடம்புல நடக்குதோ, அதுதான் உங்களுடைய சத்து. நீங்க சாப்பிடுற சத்து எங்கருந்து வரும்? உங்களுடைய உணவுல இருந்து வந்தா கூட, ஆ அது குடுக்கறது அந்த உணவினுடைய சத்த வந்து எடுத்து குடுக்கறது அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் தான். நம்ம என்னதான் வந்து சத்தான ஆகாரம் சாப்பிட்டாலுமே, அந்த உறுப்பு சரியா வேலை செய்யலைன்னா, அதுல கூடிய சத்து வந்து நம்மளால சரியா உறிஞ்சப்பட முடியாது. அந்த சாப்பாடு நம்ம சாப்பிடுறது நமக்கு பயன் இல்லாம போகும். ஸோ அ பொதுவா சொல்லுவாங்க. நம்ம வந்து சத்தான சாப்பாடு முக்கியம் நமக்கு. அப்பதான் சத்தான ஆகாரம் நம்ம உடல்ல அது கிடைக்கும்னு சொல்லி. ஆனா அது உண்மையா என்னன்னா, நீங்க சத்தான சாப்பாடு சாப்பிடுறதோட, உங்களோட ஜீரணம் எந்த அளவுக்கு சத்தா இருக்கோ, அந்த அளவுக்கு தான் உங்களுடைய உடலினுடைய ஆரோக்கியம்னு கூட நம்ம சொல்லலாம். அ ஸோ அந்த மாரி ஒவ்வொரு உறுப்புகளுமே அவ்வளோ வேலை செய்யுது. பொதுவாவே உங்களோட இது வந்து கட் பிரெயின் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரெயினுக்கும் உங்களுடைய கட்டுன்னு சொல்லக்கூடியதுக்கும் டைரக்ட் தொடர்பு இருக்கு. பொதுவாவே வந்து நம்ம டென்ஷனா இருக்கும்போது இந்த கார்ட்டிசால்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் உற்பத்தி ஆகும்போது அசிடிட்டிலாம் அதிகமாகும் பொதுவா. ஸோ அந்த மாரி பிரெயின் ஒவ்வொன்னும் ஒபே பண்ணக்கூடியது. ஸோ இதுதான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு உறுப்புகளுமே நமக்கு ஒவ்வொரு விதமான ஆக்ஷன் பண்ணுது. ஸோ இப்ப சிறுகுடல்னு சொல்லக்கூடியது பார்த்தேன். ஜிஜுனம், இலியம் அதுல சத்துக்கள் உறிஞ்சப்படுது. லார்ஜ் இன்டெஸ்டைன்ல தேவையில்லாத கழிவுகள் வெளியேற்றப்படுது. அத எஜெஷன்னு சொல்லுவாங்க. இல்ல டீஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. பற்கள் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ வந்து சிம்ப்ளரா மாத்தி குடுக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு உறுப்புகளும் அதனுடைய வேலைகள நமக்கு சரியா செஞ்சுட்டே இருக்கு. அதே மாதிரி ஆ அ பொதுவா HClன்னு சொல்வோம். நம்ம 1 1/2 லிட்டர் HCl செக்ரீட் ஆகுதுன்னா, அதுவுமே சில என்சைம்ஸ் இருக்கு அதுல. எஸ்பெஷலி வந்து புரோட்டீன் டைஜெஷன் வந்து நமக்கு வயித்துல தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி ம் அ இந்த
ஆல் ஓவர் ஜிஐடி வந்து ஒரு மியூக்கோஸா இருக்கும். மியூக்கோஸான்னா ஒரு சளி படலம் மாதிரி. அதுதான் இந்த ஃபுட்ட வந்து ஈஸியா மூவ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்றது. ஸோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு என்சைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பொதுவா வந்து ஹார்மோன்ஸுங்கிறது வேற, என்சைம்ஸ் வேற. இப்ப ஜீரண மண்டலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே என்சைம்ஸ் தான் சொல்லுவாங்க. இப்ப சலைவரி என்சைம்ல நெறைய சலைவா அது பொதுவா கார்போஹைட்ரேட் டைஜஸ்ட் பண்ணக்கூடியது. பான்கிரியாட்டிக் என்சைம்ல பார்த்தா கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன் 2மே டைஜஸ்ட் பண்ணக்கூடியது. இந்த மாரி ஒவ்வொரு இடத்துலயுமே நமக்கு என்சைம் செக்ரீட் ஆகும். ஸோ பொதுவாவே நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இப்ப கார்போஹைட்ரேட்னா, கடைசியா வந்து அது குளுக்கோஸா உங்களுக்கு இங்க பிபிடில கூட தெரியும். குளுக்கோஸா, ஃப்ரக்டோஸா மாறுனா மட்டும் தான் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல அப்சர்வ் பண்ண முடியும். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற புரோட்டீன் வந்து அமினோ ஆசிடா மாறுனா மட்டும் தான் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனால அது வந்து எடுத்துக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபேட்டா இருக்கு நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல, அது வந்து ஃபேட்டி ஆசிட் கிளிசராலா கன்வெர்ட் ஆனா மட்டும் தான் உங்களோட ஸ்மால் இன்டெஸ்டைனால எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சப்ஸ்டன்ஸ வந்து சின்னதா மைன்யூட் சப்ஸ்டன்ஸா பிரேக் டவுன் பண்ணி குடுத்தா மட்டும் தான் எடுத்துக்க முடியும். அப்ப அதுவரைக்கும் இந்த ஸ்டொமக்குல ஸ்மால் இன்டெஸ்டைனோட ஆரம்ப பகுதி வரைக்கும் இந்த பிரேக் டவுன் தான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகுது. அதுக்கப்புறம் தான் அப்சர்வ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் இந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. இது வந்து நம்ம பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான இதுதான் பார்க்குறோம். ஸோ பொதுவாவே ஒரு மனிதன் எவ்வளோ அடி கணக்குல பார்க்கும்போது 1 மேக்ஸிமம் 2 அடி அவ்வளோக்குள்ள தான் இருப்பாங்க. ஆனா வந்து இந்த ஒவ்வொரு ஈவன் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கனாலே அது கிட்டத்தட்ட 6 அடின்னு சொல்லி அ சொல்லுவாங்க. அவ்ளோ பெரிய இது வந்து நம்ம சுருக்கி வச்சிருக்காங்க நம்ம உடல்ல. ஸோ அது அது அவ்ளோ பெரிய உறுப்பு அது. ஸோ ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் சிஸ்டம் கூட அது. ஒரு லெங்த் வைஸ் பார்க்கும்போது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இதுதான் ஜீரண மண்டலத்த பத்தி நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு மேலோட்டமா பார்த்துருக்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு சொல்லக்கூடியது. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா சுவாச மண்டலம்னு சொல்லுவாங்க. இதனுடைய வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மூச்சுக்காற்று உள்ள எடுக்குறீங்க. அந்த மூச்சுக்காத்துல ஆக்ஸிஜன உள்ள எடுத்துட்டு மூச்சு காத்து நீங்க வெளியில விடுறீங்க. அதுல கார்பன் டை ஆக்சைட நீங்க வெளியில விடுறீங்க. ஸோ உள்ள இழுக்கும்போது அது பேரு இன்ஸ்பிரேஷன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுல ஆக்ஸிஜன் எடுக்கிறோம். வெளியில விடும்போது எக்ஸ்பிரேஷன் அது கார்பன் டை ஆக்சைடு வெளியில விடுறோம். ஆக்ஸிஜன் எங்க இருந்து எடுக்கிறோம்னா, அட்மாஸ்பியர்ல இருந்து எடுக்கிறோம். இந்த அட்மாஸ்பியர் ஏர்ல இருந்து நமக்கு ஆக்ஸிஜன் எடுக்கிறோம். கார்பன் டை ஆக்சைடு எங்க இருந்து நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு செல்களுமே அதனுடைய கழிவுகள கார்பன் டை ஆக்சைடா வெளியேற்றுது. அந்த எல்லா செல்களினுடைய கழிவுகள் கார்பன் டை ஆக்சைட தான் நம்ம வந்து வெளியில விடுறோம். கார்பன் டை ஆக்சைடா. ஸோ எக்ஸ்பிரேஷன் வெளிவிடும் மூச்சு வந்து கார்பன் டை ஆக்சைடாவும், உள்ள இருக்கிற மூச்சு வந்து ஆக்ஸிஜனாவும் இருக்கு. பொதுவா வந்து நமக்கு 2 லங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 2 நுரையீரல் வந்து இருக்கு. இத அந்த ரிப் கேஜ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரிப் கேஜ்க்குள்ள அது வந்து சேஃபா இருக்கு. இந்த லெஃப்ட் லங் வந்து பொதுவா நமக்கு வந்து சின்னதா இருக்கும். அதனுடைய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஹார்ட் வந்து கொஞ்சம் நமக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறதுனால, அது கொஞ்சம் சிறுசா இருக்கும் லங்ஸு. ரைட் லங் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். அதே மாதிரி லங்ஸ் வந்து கீழ டயப்ரம்னு சொல்லிட்டு இருக்கும். டயப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா, உதார விதானம்னு சொல்லுவோம். டயப்ரம் பார்த்தீங்கன்னா, உதார விதானம்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து நம்ம ரெஸ்பிரேஷன் அப்போ கீழ சுருங்கி விரியிற தன்மை உடையது. அது இருக்கிறதுனால நம்மளோட ஆக்ஸிஜன் வந்து உள்ள போறதுக்கும், கார்பன் டை ஆக்சைடு வெளியில போறதுக்கும் அந்த மசில் வந்து ஹெல்ப்பா இருக்கு. ஒரு லங்ஸ் மூவ் பண்றதுக்கு அந்த ஹெல்ப்பா இருக்கு. இது மட்டும் இல்ல, நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எங்க ஆரம்பிக்குதுன்னா, மூக்குல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ பொதுவா வந்து மூக்கு, அதுக்கப்புறம் வந்து நாசோஃபாரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் லாரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரக்கியான்னு சொல்லுவாங்க. இது பிராங்கியல்ஸ் இதனுடைய பேர் அது. அந்த மாதிரி. ஸோ இது மூக்குல இருந்து ஆரம்பிக்கக்கூடியது. இப்ப நீங்க மூக்க பார்த்தீங்கன்னாலே, அதுல நெறைய வந்து இந்த சளி படலம்னு சொல்லி சொல்லுவாங்க. மியூக்கஸ் இருக்கும். அதனோட வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவா நம்ம மூச்சுல எவ்வளவோ காற்றுல நச்சுத்தன்மை இருக்கும். அழுக்குகள் இருக்கும். இது எல்லாமே நம்ம மூச்சு நுகரும்போது, சுவாசம் வழியாவே நம்ம எடுக்கும்போது, அதுல இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் இங்கேயே நம்ம தங்கிடும். அது மட்டும் இல்லாம, நம்ம தேவையில்லாத டஸ்ட் மெட்டீரியல் நம்ம ஏர்ல இருக்கிறது எல்லாமே இங்க ஃபில்டர் ஆயிடும். அது மட்டும் இல்லாம உங்களோட அட்மாஸ்பியரிக் ஏரா கூட டெம்பரேச்சருக்கு ஏத்த மாரி
அட்மாஸ்பியர்ல எப்படி வேணா இருக்கும் டெம்பரேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சில்லா ஒரு மலைப்பகுதிக்கு போறீங்கன்னா, அங்க கூலா இருக்கும். இதே வந்து ஒரு வெயில் பகுதிக்கு போனீங்கன்னா சூடா இருக்கும். ஆனா நமக்கு பாடிக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் வந்து மெயின்டெயின் ஆகும் எப்பயுமே. ஸோ வெளியில என்ன டெம்பரேச்சர் இருந்தா கூட நம்ம பாடி டெம்பரேச்சர கன்வெர்ட் பண்ணி குடுக்குறது இந்த மூக்குலயே நடக்கும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மூக்கு நேசல் கேவிட்டிய தொடர்ந்து ஃபேரிங்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து 2மே ஒரு காமன் பாத்வே. அதாவது ஏரும் போகும். தொண்டை பகுதிய தான் நம்ம அப்படி சொல்லுவோம். அதுல உணவும் தொண்டை பகுதி வழியா போகுது. ஏரும் வந்து தொண்டை பகுதி வழியா போகுது. அதே மாரி அடுத்தது பார்த்தீங்கன்னா, லாரிங்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க தான் அந்த வாய்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுது. இங்க தான் அந்த எபிக்ளாட்டிஸ் இருக்கு. இங்க தான் அந்த ஹூக்கு. அதாவது உணவு போகும்போது, அத பின்னாடி ஈசோஃபேகஸ்க்கு தள்ளுறதும், அ ஏர் போகும்போது அது முன்னாடி வந்து சுவாச குழாய்க்கு தள்ளுறதும் இது வேல. அதனால தான் நம்ம சாப்பிட்டுட்டே சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இது 2மே பேசுறதுக்கு உங்களுக்கு அங்க அந்த ஏர் சர்க்குலேஷன் நடக்கணும். அதே மாரி அங்க தான் இருக்கு உங்களுக்கு அந்த வாய்ஸ் பாக்ஸ். அந்த லாரிங்ஸ்ல தான் இருக்கு. ஸோ அங்க வந்து க்ளோஸ் ஆகணும் உங்களுக்கு. அந்த ஈசோஃபேகஸ் க்ளோஸ் ஆகணும். இங்க ஏர் ஓப்பன் ஆகணும் லங்ஸ்ல இருந்து. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பேசிட்டே சாப்பிடுறோம் அப்படின்னா, அந்த புரையேறுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த எபிக்ளாட்டிஸ் க்ளோஷர்ல உணவு வந்து இந்த சுவாச குழாய்க்கு வந்துடுறது தான் அந்த புரையேறுதல்னு சொல்லி சொல்றது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ட்ரக்கியான்னு சொல்லுவாங்க. விண்ட் பைப்புக்கு அது போயிரும். விண்ட் பைப்புன்னு சொல்றது. ஸோ இதில தான் வந்து அந்த சுவாசம் உள்ள போறது. அடுத்தது ப்ராங்கைன்னு சொல்லுவாங்க. ப்ராங்கைன்னா, அதாவது இது வந்து ட்ரக்கியோ ப்ராங்கியல் ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஒரு மரத்தினுடைய அமைப்பு வந்து இந்த இருக்கும். அதாவது மரத்துக்கு வந்து நடுவுல ஸ்டெம் இருக்கும். ஸ்டெம்ல இருந்து கிளைகள் போகும். கிளைகள்ல இருந்து சிறு கிளைகள் போகும். அதிலிருந்து ட்விக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டி அந்த குச்சிகள் மாதிரி இருக்கிறது. அதிலிருந்து ஒரு இலை வர்றது. அந்த மாரி தான். ட்ரக்கியாங்கிறது உங்க பாடியில வந்து அந்த ஸ்டெம் மாதிரி. இதுதான் அந்த ட்ரக்கியான்னு சொல்றது. அதுலேருந்து மெயின் பிரான்ச்சுன்னு சொல்றோம் இல்லையா? மரக்கிளைகள் மெயின் பெரிய பிரான்ச்சா இருக்கிறது தான் ப்ராங்கை, ப்ராங்கியோல்ஸ். அதிலிருந்து சின்னதா வர்றது ப்ராங்கைல சின்னதா வர்றது தான் ப்ராங்கியோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராங்கியோல்ஸ்ல இருந்து இன்னும் கொஞ்சம் சின்னதா வர்றது அ ப்ரா ப்ராங்கியோல்ஸ்ல இருந்து டக்ட்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதிலிருந்து உங்களுக்கு ஆல்வியோலார் டக்ட் அப்புறம் ஆல்வியோலை. ஆல்வியோலைங்கிறது தான் அந்த ஏர் சாக்ஸ்ன்னு சொல்லி சொல்றது. அதாவது காத்து பைகள். அ அந்த காத்து பைகள் தான் உங்களுக்கு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஆல்வியோலை இருக்கு. அந்த காத்து பைகள் தான் உங்களுக்கு ஒரு மரத்தினுடைய இலைகள் மாதிரி. ஸோ இந்த காத்து பைகளுக்கு சுத்தி பார்த்தீங்கன்னா, கேபிலரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ரத்த நாளங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சைடு ஆர்டரி வரும், ஒரு சைடு வெயின் வரும். இந்த இடத்துல பிக்சர்ல இருக்கு. ஸோ இதுதான் ட்ரக்கியா மெயின் மரக்கிளை. அதிலிருந்து பெரிய மரக்கிளை வர்றது ப்ராங்கியல். அதிலிருந்து சின்ன சின்ன சிறு கிளைகள் வர்றது ப்ராங்கியோல்ஸ். அதுக்கப்புறம் ஆல்வியோலார் குட்டி ட்விக்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? குட்டி குட்டி அந்த குச்சிகள் மாரி இருக்கிறது மரத்துக்கு வந்து ஆல்வியோலார் டக்ட்ஸ். அதிலிருந்து ஆல்வியோலை. இது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ஆல்வியோலை இருக்கும் உங்க உடம்புல. ஸோ அந்த நுரையீரல்ல சுத்தி கேபிலரிஸ் இருக்கும். இதுதான் ரத்த நாளங்கள். ஒரு பக்கம் ஆர்டரி, ஒரு பக்கம் வெயின். நம்ம பார்த்தோம். நம்ம ஹார்ட் படிக்கும்போது பார்த்தோம். இங்கேருந்து அது லங்ஸுக்கு போகும். லங்ஸ்ல போய் சுத்தமாயிட்டு, இங்க திரும்பி ஹார்ட்டுக்கு வரும்னு சொல்லி. அங்க சுத்தமாகறதுன்னா என்னன்னா, நம்ம மூச்சு அட்மாஸ்பியர்ல இருந்து எடுத்த ஆக்ஸிஜன் வந்து இந்த ஆல்வியோலைக்குள்ள போகும். நம்ம உடல்ல இருந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு இங்க வந்துட்டு, இங்க இருந்த ஆக்ஸிஜன் ஏர் பைகள்ல ஸ்டோர் ஆன ஆக்ஸிஜன வந்து அந்த சிவப்பணுக்கள் வந்து கொண்டு போறது தான் எல்லா செல்களுக்கும். அது ஏற்கனவே கொண்டு வந்த கார்பன் டை ஆக்சைடு குடுத்துட்டு, அந்த கார்பன் டை ஆக்சைடு செல்கள்ல இருந்து எடுத்துட்டு வந்த கார்பன் டை ஆக்சைட குடுத்துட்டு, அது எம்ப்டி ஆனதுக்கு அப்புறம் ஆக்ஸிஜன் எடுத்து வச்சுட்டு திரும்பி அந்த ஆர்பிசிஸ் வந்து போகும். ஸோ இத நினைக்கும் போதே நமக்கு வந்து எப்படி இது இவ்ளோ இதா பண்ணுது அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ ஒரு நிமிஷத்துக்கு நம்ம 16ல இருந்து 18 மூச்சு எடுத்து விடுறோம். ஸோ அத நீங்க மாத்தி விடுறது கிடையாது. 2 தடவ இன்ஸ்பிரேஷன், 2 தடவ எக்ஸ்பிரேஷன் பண்றது கிடையாது. நீங்க ஒரு இன்ஸ்பயர் பண்ணீங்கன்னா, ஒரு எக்ஸ்பிரேஷன் பண்றீங்க. ஒரு இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது ஆக்ஸிஜன் எடுக்குறீங்க. அதே டைம்ல நீங்க கார்பன் டை ஆக்சைடும் வெளியில விடுறீங்க. அந்த கார்பன் டை ஆக்சைடு உங்க செல்கள்ல இருந்து வந்தது. அந்த ஆர்பிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய சிவப்பணுக்கள் தான் இந்த செல்கள்ல இருந்து கொண்டு வந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய ஆர்பிசிஸ் தான் இந்த செல்கள்ல இருந்து கொண்டு வந்த கார்பன் டை ஆக்சைடு குடுத்துட்டு, அது ஆர்பிசிஸ வாங்கி ஆக்ஸிஜன வாங்கிட்டு போகுது. வாங்கிட்டு எல்லா செல்களுக்கும் போய் குடுக்க போகுது. ஹார்ட்டுக்கு போயிட்டு.
ஸோ இந்த மாதிரியான வேலைப்பாடுகள் ஒவ்வொரு செல்களும் செஞ்சுது. ஸோ அததான் நம்ம வந்து கேசியஸ் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நான் இந்த ஸ்லைட்ல இருக்கிறது தான் இங்க உங்களுக்கு சொன்னேன். அதே மாரி ஆக்ஸிஜன் ஆர்பிசிஸ் எடுத்துட்டு போம்போது, அது ஹீமோகுளோபினோட கலந்து ஆக்ஸி ஹீமோகுளோபினா போகும். அது அப்போ நம்ம எது முக்கியம்? நம்ம உடலுக்கு ஹீமோகுளோபின் முக்கியம். அதனால தான் பொதுவா வந்து இந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 12 ஹீமோகுளோபின் லெவல் இருக்கணும். அதோட கம்மியாகும்போது உங்களுக்கு இந்த மூச்சு வாங்குற தொந்தரவுலாம் இருக்கும். ஏன் மூச்சு வாங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அகைன் மூச்சு வாங்குறதுன்னா என்ன? தேவையான அளவுக்கு ஆக்ஸிஜன் பத்தல. ஏன் பத்தல? ஏன்னா, உங்களுக்கு ஹீமோகுளோபின்ங்கிறது தான் ஆர்பிசில இருக்கக்கூடியது. அதுதான் ஆக்ஸிஜன், கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு போகுது. அப்ப அதனுடைய அளவு கம்மியா இருந்ததுன்னா, நம்ம செல்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆக்ஸிஜன், கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவும் கம்மியாகும். அதனால தான் மூச்சு வாங்குற தன்மை. ஸோ இதுதான் இப்போ இவ்ளோ நேரம் உங்களுக்கு சொன்னது. ஸோ பொதுவா ஆல்வியோலைங்கிறது தான் இந்த காற்றுப்பை. பொதுவா நம்ம உள்ள எடுக்கிறது தான் இன்ஹேல் ஏர். அது உள்ள வருது. ஆல்வியோலைக்குள்ள ஸ்டோர் ஆயிக்குது. ஏர் பேக்குள்ள அந்த ஆல்வியோலை எல்லாம் தங்கிக்கும். ஸோ அத சுத்தி இருக்கக்கூடிய கிளாப்பிலரிஸ்ல அந்த ஆர்பிசிஸ் வந்து ஏற்கனவே கார்பன் டை ஆக்சைட கொண்டு வந்துருது. அதுதான் இந்த ப்ளூ கலரா இருக்கிறது. அந்த கார்பன் டை ஆக்சைட கொண்டு வந்துட்டு, அத ஆல்வியோலைக்கு குடுத்துட்டு, அது எக்ஸ்பிரேஷன் மூலியமா வெளியில போயிடுது. இப்ப அது எம்ப்டியா இருக்கும். எம்ப்டியான இடத்துல இந்த ஆக்ஸிஜன எடுத்துக்கிட்டு திரும்பி அது வெளியில போகுது. ஸோ இதுதான் இதுக்குள்ள நடக்கிறது. ஸோ இதுதான் இது ஜென்ரலா உங்களுக்கு இந்த 3 சிஸ்டம்ல தெரிய வேண்டியது. இது ஜென்ரலா நம்ம படிக்கக்கூடியது தான். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா உங்களுக்கு நீங்க கேளுங்க. இது ஓரளவுக்கு நம்ம மேலோட்டமா பார்த்துருக்குறோம். ஸோ பொதுவா வந்து ஆக்ஸிஜன், கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆக்ஸிஜன் வந்து நமக்கு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம எடுக்கக்கூடிய மூச்சு 16 டூ 18 டைம்ஸ்ன்னு சொன்னோம். அதுல நமக்கு வந்து 250 எம்எல் ஆஃப் ஆக்ஸிஜன் வந்து நம்ம எடுப்போம் ஒரு மூச்சுக்கு. அதே மாதிரி அத எக்ஸாக்ட்டா எடுப்போமான்னு கேட்டா அப்படி கிடையாது. நம்ம வந்து அதே மாரி கார்பன் டை ஆக்சைடு விடும்போதும் நம்ம 250 எம்எல் விடுறோம். ஸோ அதாவது ஒரு பிரீத் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு எக்ஸ்பிரேஷன் சேர்ந்தது தான் ஒரு பிரீத்துன்னு சொல்லுவோம். ஒரு பிரீத்துக்கு நம்ம 500 எம்எல் போயிட்டு வருது. ஆக்ஸிஜன் 250 எம்எல், கார்பன் டை ஆக்சைடு 250 எம்எல் வெளில வரும். இது எக்ஸாக்ட்டா நடக்குதான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா நமக்கு நெறைய இந்த சுவாச பயிற்சிகள் பண்ணும்போது தான் எல்லா ஏர் பேக்ஸும் வேலை செய்யும். அப்படி இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியான ஏர் பேக்ஸ் மட்டும் தான் வேலை செய்யும். அதாவது ஷாலோ பிரெத்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சமா பிரெத் எடுக்கும்போது, லங்ஸ்ல இருக்கக்கூடிய முன்பகுதியில இருக்கக்கூடிய ஆல்வியோலை ஏர் பேக்ஸ் மட்டும் தான் வேலை செய்யும். எல்லா லங்ஸினுடைய எல்லா பகுதியிலும் இருக்கிறவைல எல்லாருக்குமே வேலை செய்றது இல்ல. அதனால தான் இந்த நல்ல டீப் பிரெத் நீங்க பிராணாயாமம்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எல்லா ஆல்வியோலையும் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப எப்படி எடுப்போம்? நம்ப ஆக்ஸிஜன் இவ்ளோ தான் எடுத்துட்டு இருந்தோங்கிறதுக்கு மேலேயே நம்ம ஆக்ஸிஜன் நெறைய எடுக்க ஆரம்பிப்போம். ஒவ்வொரு செல்களுக்குமே என்ன தேவை? ஆக்ஸிஜன் தான் தேவை. அந்த செல் அதனுடைய வேலை செய்யறதுக்கு. ஒரு சிவப்பணுக்கள் செல் அதனுடைய வேலை செய்யறதுக்கு அது ஆக்ஸிஜன் வேணும். ஸோ எல்லா செல்களுக்கும் இப்ப மூளை செல்கள் அதனுடைய வேலை செய்யறதுக்கு ஆக்ஸிஜன் வேணும். அப்ப எல்லா செல்களும் ஆக்ஸிஜன் எடுக்கும்போது, உங்களுடைய உடல் எப்படி இருக்கும்? எப்பயுமே ஆக்டிவா இருக்கும். ஏன்னா, தேவையான ஆக்ஸிஜன் கிடைக்குது இல்லைங்களா? ஸோ அதனால தான் இப்ப நம்ம காலையில எக்சர்சைஸ் பண்ணும்போதும் சரி, மெடிடேஷன் பண்ணும்போதும் சரி, பிராணாயாமா பண்ணும்போதும் சரி, இல்ல எல்லா உடற்பயிற்சிகள் நீங்க நல்ல மூச்சு பயிற்சி எல்லாம் செய்யும்போது என்ன ஆகும்னா, நெறைய ஆக்ஸிஜன் கிடைக்கும். அதனால எல்லா செல்களும் அதனுடைய வாழ்நாள் நல்ல உறுப்புகள் நல்ல செயல்பாடு அதிகமாகும். அதனால காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம ஆக்டிவா நம்மளால இருக்க முடியும். காரணம் என்னன்னா, நம்ம அதிகமானன்னு சொல்றது இல்ல. நம்ம வந்து நல்ல ஆக்ஸிஜன் எல்லா செல்களும் ஆல்வியோலையும் வேலை செய்யும்போது, நல்ல மோர் அமௌண்ட் ஆஃப் ஆக்ஸிஜன் எடுக்கும்போது, செல்களும் அதனுக்கு புத்துணர்ச்சியா இருக்கும் அவங்களுக்கும். ஸோ நம்ம வந்து இப்ப இதுவே பார்த்தீங்கன்னா, ஷாலோ பிரத்ன்னு சொல்லுவாங்க. நம்ம நுனி அளவுல தான் நம்ம மூச்சு எடுத்து விடுறோம் அப்படிங்கும்போது, முன்னாடி இருக்கக்கூடிய ஆல்வியோலை மட்டும் தான், ஒரு குறிப்பிட்ட ஆல்வியோலை மட்டும் தான் வேலை செய்யுதுங்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேலைய 10 பேரு நம்ம செய்யறதுக்கும், ஒருத்தரே செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. 10 பேர் செய்யும்போது நமக்கு வேலையும் சீக்கிரமா ஆகும், வேலையும் நல்லா நடக்கும். ஒருத்தரே செய்யும்போது வேலை பளு ஜாஸ்தி. அப்ப இந்த ஆல்வியோலை தான் இவ்ளோ ஆக்ஸிஜன் எடுக்கணுங்கும்போது, அதுக்கு நெறைய வேலைப்பாடு. ஸோ, அந்த சீக்கிரம் அந்த ஆல்வியோலை வந்து உங்களுக்கு அதனுடைய தொய்வு ஏற்படும் இல்லைங்களா? ஸோ, இதுவே வந்து நம்ப நல்லா பயிற்சி செய்யும்போது, நெறைய ஏர் பேக்ஸ் வேலை செய்யும்போது, மோர் ஆக்ஸிஜன் எடுக்கும்போது, செல்களும் நல்லா இருக்கும். எல்லா செல்களும்.
இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேளுங்க. நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படை தான் நம்ம பார்த்தோம். இதுல நெறைய விஷயங்கள் இன்னும் இருக்கு பார்க்க வேண்டியது. பொதுவா இந்த பிபிடி வந்து உங்களுக்கு நீங்க மாணவர்கள் இந்த இதுல இருக்கிறதுனால, உங்களுக்கு இந்த பிபிடிஸ் வந்து உங்களுக்கு மெயிலுக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சிருப்பாங்க. அதுல நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா அதே பிபிடி தான் நானுமே எடுத்து பண்றேன் நானு. ஓகே. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாமாம்மா? அது ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லலாமா டவுட் கேட்கறதுக்கு? பண்ண சொல்லுங்க. பண்ண சொல்லுங்க. ஆ ஆ சரிங்க. வாழ்க வளமுடன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நீங்க ஆம், அ ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்புகள் இல்ல ஆர்டரீஸ், வெயின்ஸ் பத்தி இந்த இருக்கிறத வந்து நீங்க அதனுடைய வேலைப்பாடுகள் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். இதுவே தேவையான அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். வாழ்க வளமுடன். ஆஹ் மிகவும் சிறப்பாக வகுப்பை நடத்தி கொடுத்த அம்மா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் தாள் 3 அடிப்படை மனித உடற்கூறியல் மற்றும் உடலியல் பேசிக் ஹியூமன் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி, அலகு எண் 1 செல் திசுக்கள் மற்றும் எலும்பு மண்டலம், அலகு எண் 2 இரத்த ஓட்டம், செரிமானம் மற்றும் சுவாச மண்டலங்கள் என்ற வகுப்பு நிறைவு பெறுகிறது. இப்போது அன்பர்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். நாகம்மை வள்ளியப்பன் அம்மா அவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா கிட்ட உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வகுப்பு ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. அந்த பிபிடி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. இப்போ தேங்க்யூ. எக்ஸாம் பாயிண்ட் நன்றிங்க. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து நம்ம இந்த பிபிடி வச்சு அதோட ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே நீங்க கிளியரா கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த அளவுக்கு படிச்சா போதுங்களாம்மா? உங்களுக்கு புக் மெட்டீரியல்லையும் இதுதான் கொடுத்துருப்பாங்க. நீங்க பிபிடி வந்து இது எதுக்காக நம்ம வந்து சுருக்கி கொடுக்குறோம்னா, நம்ம நடத்த வேண்டியது ஷார்ட்டரா, கிறிஸ்பரா சொல்றதுக்காக